Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 1 relation and functions பார்க்க போறோம். relations and functionsல ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கு. relations தான் உங்களோட முதல் எக்ஸசைஸ். ஸோ relations இதுல பார்க்கலாம். ரிலேஷன்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க, ஏ டு பி. ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஏ வந்து டொமைனும் பிஏ வந்து நம்ம கோ டொமைனும் எடுத்துட்டு அவங்க எந்த கண்டிஷனும் சொல்லலை, ஏல இருக்க எலிமெண்ட்டை பியில் இருக்க எலிமெண்ட்டோட ரிலேட் பண்ணுங்கன்னு மட்டும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட ஆறுன்ற ரிலேஷன்ல என்னென்ன எலிமெண்ட் வரும் அப்படின்னா, ஏயோட எலிமெண்ட்டையும் பியோட எலிமெண்ட்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த 1 வந்து 3 கூட மேப் ஆகலாம், இல்லை இந்த 1 வந்து 4 கூட மேப் ஆகலாம், இல்லை இந்த 2 வந்து இந்த 3 கூட மேப் ஆக முடியும், அதே மாதிரி இந்த 2 வந்து 4 கூடயும் மேப் ஆக முடியும். ஸோ அவ்வளோதான், இதில் 4 ஆப்ஷன்ஸ் 4 மேப்பிங் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதான் வெறும்னே பேசிக்காக அந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் நம்ம இது சொல்லுவோம், இதை எடுத்து எழுதுறதா ரிலேஷன். இதை நம்ம கிளாஸ் 11ல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம படிக்க போகிறது கிளாஸ் 12ல ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்றது. A relation R in a set A is called equivalence relation. எப்படி மேம் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு செட்டு வேணும்ல, ஏன் செட் ஏன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்ற செட்டில் இருந்து ஏன்ற செட்டுக்கே ரிலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கேயும் 1,2 இருக்குது, இங்கேயும் 1,2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு செட்டு எடுத்துகிட்டு டொமைனும் அதே செட்டு கோடொமைனும் அதே செட் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ அதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா, R is reflexive symmetric transitive. இந்த மூணு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிலேஷனை தான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படின்னா, A, A belongs to R இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஃபார் எவ்ரி A belongs to A அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. அதாவது இப்போ நான் இதில் வந்து ரெண்டு வேற வேற செட் எடுத்திருக்கேன்ல வித்தியாசமா. இப்போ இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு நியூ செட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏன்ற செட்டில் வந்து 1,2ன்ற எலிமெண்ட் இருக்கு. திருப்பியும் அதே செட் ஏவே நம்ம எடுத்துக்கலாம் 1,2, ஏன்னா செட் ஏ தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆறுன்ற செட்டுக்குள்ள இந்த 1 கூட மேப் ஆகும் இல்லையா, 1,1. அப்புறம் அந்த 1 2 கூட மேப் ஆகும். அடுத்து இந்த 2 1 கூட மேப் ஆகும். அடுத்து இந்த 2 கூட மேப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. இதில் ஏன்ற செட்டில் இருக்கிறது ரெண்டு எலிமெண்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் ஏ அங்கே இருக்கணும். அதாவது 1,1 2,2 இருக்கணும். இங்கே 1,1 இருக்குது, 2,2 இருக்குல்ல. அப்போ இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லிடலாம் நம்ம. அதே எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்றது தான் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் அப்படின்னா, இஃப் ஏ பின்னு ஒரு எலிமெண்ட் என் ரிலேஷனில் இருந்தா விச் இம்ப்ளைஸ் பி ஏவும் அதே செட்டில் இருக்கணும். இப்போ 1,2 இருக்கு, ஸோ 2,1 இருக்கு பாருங்க, அதை மாற்றி வர்ற எலிமெண்ட் அங்கே இருக்குல்ல அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இப்போ 1,1 மாற்றி போட்டால் 1,1 தான், அதுவும் அங்கே இருக்கு பாருங்க. அதே மாதிரி 2,2 மாற்றி போட்டாலும் 2,2 அதுவும் அங்கே இருக்குல்ல. அப்போ சிமெட்ரிக் வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ டிரான்சிட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதாவது ஏ பி ஆர்ல இருந்து இங்கே பி முடிஞ்சிருக்கா, இங்கே பி ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க, பி சி அங்கே இருந்தது அப்படின்னா ஏ சின்ற எலிமெண்ட்டும் இருக்கணும். இங்கே முடிகிற எலிமெண்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் சேர்ற எலிமெண்ட்டும் அந்த ஆரில் இருந்தால் தான் அது டிரான்சிட்டிவ். இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. அப்போ 1,1 அங்கே இருக்கணும், அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ். சப்போஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில செட்டில் பேரே இருக்காது, இந்த மாதிரி இங்கே முடிகிற நம்பர் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்காது. அப்படி இல்லைன்னா கூட அதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் தான் சொல்லணும். ஏன் மேம் அப்படின்னா, இந்த ரெண்டும் இருந்தால் தான் இந்த மூணாவது பேர் இருக்கணுன்றது கண்டிஷனை தவிர இந்த பேரே கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இது இருக்கணும் அப்படின்றது உங்களோட டிரான்சிட்டிவ். ஸோ இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Exercise 1.1 question number 1 பார்க்கலாம். Determine whether each of the following relation are reflexive, symmetric, transitive and check பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. ரிலேஷன் A இந்த செட் A 1 to 14 வரைக்கும் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 to 14 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்டை 1 to 14 வரைக்கும் இருக்க எலிமெண்ட் கூட மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுதான் செட் ஆன் A அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இது வந்து 1 to 14 1 1 1 2 அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்படி எழுதலாம், இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கொடுக்கலன்னா. நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எக்ஸையும் ஒய்யும் ரிலேட் பண்ணணும். அப்போ வந்து அந்த எக்ஸும் ஒய்யும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கவங்க மட்டும் தான் இந்த ரிலேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கண்டிஷன் இப்படியே வச்சு நம்ம ரிலேஷன் எழுதுறதை விட இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக 3x minus y is equal to 0 அப்படின்ற கண்டிஷனை -y அந்த பக்கம் போனால் +y ஆகிடும்ல. அப்போ நம்ம y is equal to 3x அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்டை மட்டும் தான் என்னோட ஆறுன்ற செட்டுக்குள்ளே நான் எழுதணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு, ஸோ என்னோட எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1னா, ஸோ எக்ஸுக்கு இங்கே 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு ஒய் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y ஈக்குவல் டு 3 × 1 என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும்.
அதாவது எக்ஸுக்கு 1ன்னு போட்டா ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 3 தான் என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் இங்க எக்ஸுக்கு 2 இருக்கு, இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 3 into 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப வேல்யூ வந்து 6. அப்ப எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணா ஒய்யோட வேல்யூ 6 கிடைக்குது. அப்ப கண்டிப்பா 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 3s are 9 கிடைச்சிருக்கும். 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 3s are 12 கிடைச்சிருக்கும். அடுத்து நான் 5 சப்ஸ்டிட் பண்ணேன்னா 5 3s are 15 கிடைக்கும். ஆனா 15 அப்படின்ற நம்பர் என் செட்டுக்குள்ள இல்ல. இப்போ டொமைன்லயும் 1ல இருந்து 14 தான் இருக்கணும், கோடொமைன்லயும் 1ல இருந்து 14 தான் இருக்கும். அப்ப ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 15 போறதுனால அந்த எலிமெண்ட் நம்ம எடுக்க முடியாது. அப்ப இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்குன்னு சொல்லி இந்த 4 எலிமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ரிலேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து முதல்ல ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கணும்னா இப்போ 1ல இருந்து 14 வரைக்கும் இருக்குன்னா 1 1 2 2 3 3 அது மாதிரி 14 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் இதுக்குள்ள இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த எலிமெண்ட்டும் இதுக்குள்ள கிடையாது. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா R is not reflexive அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் டைரக்டா. R is not reflexive. சரி ரீசன் எழுதணும்ல, எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் யாருமே இல்லை. since 1, 1, 2, 2 so on அப்படி எந்த எலிமெண்ட்டும் வந்து என்னோட ஆர்க்குள்ள இல்லை. அதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. A, not belongs to Rன்னு கூட நம்ம எழுதலாம். சரி இது சிமெட்ரிக்கான்னு பார்க்குறோம். 1, 3 அங்கே இருக்கு. அப்போ 3, 1 அங்கே இருக்கணும்ல, நம்மளோட கண்டிஷன் படி அங்கே இல்லையே. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா R is not symmetric அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எந்த எலிமெண்ட்டை வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதலாம். இப்போ R is not symmetric. ரீசன் என்ன அப்படின்னா 1, 3 அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்க்குள்ள இருக்கு. என் கொஸ்டின்ல நான் எழுதியிருக்க செட்ல இருக்கு. பட் 3, 1 அப்படின்ற எலிமெண்ட் வந்து என் செட்டுக்குள்ள இல்லை. ஸோ A, B இருக்கு, B, A இல்லை. அதனால இது வந்து சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னு எழுதிக்கலாம். மேம் நான் 2, 6 வச்சு எழுதுறோம்னா கண்டிப்பா எழுதலாம். 2, 6 ஆர்ல இருக்கு, ஆனால் 6, 2 அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க டெஃபினட்டா எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் செக் பண்ண போறோம். டிரான்சிட்டிவ் செக் பண்றதுக்கு முதல்ல அந்த பேர் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது A, Bன்னு ஒரு எலிமெண்ட்டும் B, Cன்ற ஒரு எலிமெண்ட்டும் இருக்கான்னு பார்க்கணும். இங்க முடிகிற எலிமெண்ட்டும் இங்க ஸ்டார்டிங் எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இங்க இருக்கு பாருங்களேன், இங்க 3ல முடிஞ்சிருக்கு, இங்க 3ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. 1, 3 இருக்கு, 3, 9 இருக்கு. அப்படி பார்த்தா 1, 9ன்ற ஒரு எலிமெண்ட் அங்க இருந்திருக்கணும்ல, அங்க இல்ல பாருங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்கு, அதை கம்பைன் பண்ணா கிடைக்கிற மூணாவது பேர் மட்டும் அங்கே இல்லை இல்லையா. அதனால நம்ம R is not symmetric. கம்பேர் பண்றதுக்கு பேரே இல்லைன்னா எஸ் டிரான்சிட்டிவ் தான் நம்ம எழுதியிருப்போம். கம்பேர் பண்றதுக்கு பேர் இருந்து அந்த மூணாவது எலிமெண்ட் இல்லாததுனால தான் R is not transitive எழுதுறோம். ரீசன் என்னன்னா 1, 3 belongs to R இருக்கு, அதே மாதிரி 3, 9 belongs to R இருக்கு. பட் 1, 9 அப்படின்ற எலிமெண்ட் வந்து அங்கே இல்லை. ஸோ இது வந்து டிரான்சிட்டிவும் கிடையாது அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால R is neither reflexive nor symmetric nor transitive எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ரிலேஷன் R in a set n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் வந்து Rல வர நம்பர் x, yன்னு வச்சுக்கோங்களேன். இந்த y வந்து x + 5 இருக்கணும். என்னோட x வந்து டெஃபினட்டா less than 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். என்னோட எக்ஸ் வேல்யூ டெஃபினட்டா less than 4 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்ன நம்பர் எடுக்க முடியும்னா நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 3 வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஏன்னா 4 விட கம்மியா இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. சரி இப்போ நம்மளோட ரிலேஷன் எழுதிக்கலாம். அப்போ ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு x, y தான் என்னோட எலிமெண்ட். எக்ஸ் வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ தான் கொஸ்டின்ல ஃபார்முலா கொடுத்துட்டாங்களே x + 5னா அதை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். y is equal to இப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா 1 + 5 என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 6 கிடைக்குது. இப்போ y equal to எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டா 2 + 5 7 கிடைக்கும். 3 போட்டா 3 + 5 வந்து 8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் நம்மளோட வேல்யூஸ். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு எடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ 7, எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு எடுக்கும்போது என்னோட வேல்யூ வந்து 8 கிடைச்சிது. ஸோ இந்த 3 எலிமெண்ட் தான் பாசிபிள் இருக்கு. ஏன்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 4 எடுக்கவே முடியாது. ஏன்னா x should be less than 4ன்னு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டதுனால அப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இவங்களுக்கும் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் பார்க்கணும். இதில் முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த 1, 2, 3ன்ற எலிமெண்ட்ல 1, 1, 2, 2, 3, 3 மூணு பேரும் அங்கே இருக்கணும். அப்படி யாருமே இங்கே கிடையாது. ஸோ R is not reflexive அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்லிட முடியும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 1, 1 இல்லாததுனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை. நீங்கள் எந்த எலிமெண்ட் வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். A, n கூட எழுதிக்கலாம். அது மாதிரி சிமெட்ரிக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ 1, 6 இருக்காங்க, 6, 1 இருக்கணும்ல, அங்கே 6, 1ன்ற எலிமெண்ட் நம்ம கிட்ட இல்லை. அதனால இது வந்து 1, 6 அங்கே இருக்கு, 6, 1 இல்லைன்றதுனால இது இப்படி கட் பண்ணிக்கணும். நான் 2, 7 கூட எழுதலாம், 3, 8 கூட எழுதலாம். ஸோ ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை. அதனால சிமெட்ரிக்கும் கிடையாது. R is transitive தான். ஏன் இது டிரான்சிட்டிவ் அப்படின்னா எந்த எலிமெண்ட்ல முடியுதோ அதே எலிமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு பேர் இருந்தால் தான் நம்மளால கம்பேரே பண்ண முடியும். ஸோ தெர் இஸ் நோ பேர் இன் R such that A, B, B, C இதை கம்பேர் பண்ற மாதிரியான எலிமெண்ட்ஸே இங்கே இல்லாததுனால இது வந்து ஒரு ட்ரிவியல் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். R is transitive தான். ஸோ ஆன்சர் எடுத்து இப்படி எழுதிக்கோங்க.
ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். R is neither reflexive nor symmetric but it is transitive எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3ல பாருங்க ரிலேஷன் R in செட் A. Aல வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் எலிமெண்ட் இருக்கு. இந்த செட் Aனா டொமைன்லயும் 1ல இருந்து 6 இருக்கு, கோடொமைன்லயும் 1ல இருந்து 6 இருக்கு. இவங்களை வந்து நம்ம ரிலேட் பண்ண போறோம். இந்த கண்டிஷன்ல x, yன்னு ஒரு எலிமெண்ட் எழுதணும்னா y is divisible by x இருக்கணும். அதாவது இந்த ரெண்டாவது எலிமெண்ட் இந்த முதல் நம்பரால என்ன ஆகணும், டிவைட் ஆகணும் அப்படின்றது உங்களோட கண்டிஷன். ஸோ இப்போ இந்த 1 வச்சு நம்ம ரிலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1,1 கண்டிப்பா வரும்ல, ஏன்னா இந்த 1 வந்து 1ஆல டிவைட் ஆகும், அதனால 1,1 வரும். அடுத்து 1,2 வருமான்னு கேட்டா டெஃபினட்டா வரும், ஏன்னா எல்லா நம்பரும் 1 டேபிள்ல கண்டிப்பா டிவைட் ஆயிடும். அதனால நம்ம வந்து 1 கூட எல்லாரு கூடயும் பேர் பண்ணிக்கலாம். 1,2 ஏன்னா 2 divisible by 1, ஏன்னா ரெண்டாவது நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல டிவைட் ஆகணும்னு கொஸ்டின்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. y தான் divisible by x இருக்கணும். அப்போ 2 வந்து கண்டிப்பா 1ல வந்து டிவைட் ஆகும். மாதிரி 1,3 1,4 1,5 1,6 எல்லா நம்பரும் 1ஆல டிவைட் ஆகுன்றதுனால இந்த லைன் அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்து 2,1 வருது. இப்ப பாருங்களேன், இப்ப நான் 2,1 அப்படின்னு எழுதிட்டேன்னா இதுதான் என்னோட x, இதுதான் என்னோட y. 1ன்ற நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமானா கண்டிப்பா டிவைட் ஆகாது, கேன்சல் ஆகாதுல்ல. ஸோ 2,1ன்ற எலிமெண்ட் நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா 1 வந்து 2 டேபிள்ல வராது, அது எழுதக்கூடாது. அப்ப 2,2 எழுதணும், ஏன்னா 2 வந்து 2ஆல டிவைட் ஆகும். 2,3 எழுத முடியாது, ஏன்னா 2 3 டிவைட் பண்ணாது இல்லையா. 2,4 எழுதிடலாம், ஏன்னா 2,4 எழுதும் போது இந்த 4 வந்து 2 டேபிளால கேன்சல் ஆகும், ரெண்டாவது நம்பர் முதல் நம்பரால் டிவைட் ஆகும். 2,5 எழுத முடியாது, ஆனால் 2,6 எழுதிடலாம், ஏன்னா 6 வந்து 2ஆல டிவைட் ஆகும். அவ்வளோதான், 2 செக் பண்ணியாச்சு. அடுத்து 3 வாங்க. 3 வந்து டெஃபினட்டா 3,3 டிவைட் பண்ணும். அடுத்து 3,6 மட்டும் தான் டிவைட் பண்ணும், வேற எந்த நம்பரையுமே 3 டிவைட் பண்ணாது. அடுத்து 4 வரும்போது 4,4 மட்டும் தான் டிவைட் ஆகும், வேற எதுவுமே 4 டேபிள்ல வர நம்பர் நம்ம கிட்ட இல்லை. அடுத்து 5 வரும்போது 5,5 மட்டும் தான் வந்திருக்கும். 6 வரும்போது 6,6 மட்டும் தான் வரும். ஏன் மேம் 6,6 மட்டும் எழுதுறீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட் என்னன்னா, ஏன் வந்து 6,3 எழுதுறது இல்லை அப்படின்றது ஒரு டவுட் வருது. ஏன்னா கொஸ்டின்ல y தான் டிவிசிபிள் பை எக்ஸா இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இதுதான் y, இதுதான் உங்களோட x. 3யை 6 டிவைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டா இது எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகாது இல்லையா, அதனால இதை நம்ம எடுக்க முடியாது, இது எடுக்கவும் கூடாது அப்படின்னு அர்த்தம். இது வந்து 3 வந்து 6 டேபிள்ல வராது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஸோ இதான் என்னோட ரிலேஷன், இது எழுதியாச்சா. இப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவா, டிரான்சிட்டிவா, சிமெட்ரிக்கா நம்ம செக் பண்ணோம். முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்த்துடலாம். இங்க பாருங்க, இதுல வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கா, 1,1 2,2 3,3 4,4 5,5 6 எல்லாரும் இருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா நம்பரும் அதே நம்பரோட ரிலேட்டா இருக்கிறதுனால இது கண்டிப்பா என்னதுதான், ரிஃப்ளெக்சிவ் தான். ஒன்னே இந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதலாம், இல்லைன்னா a, a அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ 1,1 2,2 ஸோ ஒன் அப் டு எல்லா எலிமெண்ட்டும் இங்கே இருக்கு. 6,6 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் என்னோட ஆர்ல இருக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் பார்க்க போறோம். சிமெட்ரிக்ல இப்போ வந்து 1,2 பார்க்குறோம். அங்கே 2,1 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, இல்லை. ஸோ ஒரு a, b இருந்தா b, a இருந்தா தானே அது வந்து நம்ம சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். ஸோ 1,2ன்ற எலிமெண்ட் வந்து என்னோட ஆர்ல இருக்கு, பட் 2,1 அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இல்ல. ஸோ அதனால இது வந்து எதுல வராது, சிமெட்ரிக்ல வராது. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு போட்டணும். இப்போ அங்க இருக்கிற எல்லா பேருமே இந்த மாதிரி ரிவர்சலா ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் அது வந்து சிமெட்ரிக்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு தானே மேம் இல்ல, மற்ற எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சில டைம் நமக்கு கண்டிஷன் கிடைக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அந்த ரிவர்சல் இருந்தால் தான் சிமெட்ரிக்னு அக்செப்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி டிரான்சிட்டிவ் செக் பண்ண போறோம். ஸோ டிரான்சிட்டிவ்ல ஒரு நம்பர் முடிகிற நம்பர்ல ஸ்டார்டிங்கும் எடுக்கணும் இல்லையா. 1,2வும் 2,4ம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1,2ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஆர்ல இருக்கு. அதே மாதிரி 2,4 அப்படின்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு. இங்க முடிகிற எலிமெண்ட் இங்க ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்ப இந்த 1ம் இந்த 4ம் கனெக்ட் ஆகிற எலிமெண்ட் வந்து அங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1,4ன்ற எலிமெண்ட்டும் என்னோட ஆர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் நீங்க செக் பண்ணி தான் சொல்லணும். இப்போ 3,3யும் 3,6ம் இருக்கு, அப்ப 3,6 அங்க இருக்கணும். அது மாதிரி ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட அது நாட் சாட்டிஸ்ஃபைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனா இங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டா அந்த பேர் வந்து மேட்ச் ஆயிருக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் என்னன்னு சொல்லிடலாம், டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது டெஃபினட்டா டிரான்சிட்டிவ் தான். ஸோ டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரிஃப்ளெக்ஸிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனால் சிமெட்ரிக் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ ஆன்சர் எடுத்து இப்படி எழுதியிருக்கணும். ஸோ நமக்கு ரிஃப்ளெக்ஸிவும் டிரான்சிட்டிவும் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, சிமெட்ரிக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல இல்லையா. அதனால ஆர்எஸ் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்களேன். இது வரைக்கும் பார்த்தா நம்ம எல்லா கொஸ்டின்லயும் இந்த செட்டுக்குள்ள இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், எக்ஸுக்கு இந்த நம்பரை எடுங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. இதை பாருங்க,
ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த செட் ஆஃப் இசட்னா இன்டிஜர்னு அர்த்தம். அதாவது எல்லா பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், ஜீரோவும் சேர்ந்தாதான் இன்டிஜர்ஸ். எந்த இன்டிஜர் வேணாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு உட்காந்து நம்ம ரிலேஷனோட பேரை எழுதவே முடியாது. ஏன்னா இன்டிஜர் வந்து லிமிட்லெஸ்ல நிறைய இன்டிஜர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் யாரெல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றான்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து நம்மளால செட் எழுதவே முடியாது. அதனால இதை வந்து தியரிட்டிக்கலாவே நம்ம எழுதிடலாம். இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க கொஸ்டின்ல. இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு எலிமெண்ட் ஆருக்குள்ள வரணும் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்கணும் அப்படின்றத உங்களோட கேள்வி. இது என்ன கொஸ்டின் மேம்? எந்த ரெண்டு இன்டீஜரை எடுத்து மைனஸ் பண்ணாலும் இன்டீஜர் ஆன்சர்ல வரதானே செய்யும். அவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதை எப்படி எழுதணும்னு மட்டும் தான் நம்ம இப்போ கத்துக்க போறோம். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தாதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, எக்ஸ் கமா எக்ஸ்ன்ற எலிமெண்ட் செட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா ஒரு இன்டிஜர் வரணும் அப்படின்றதான உங்களோட கண்டிஷன். இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் கமா எக்ஸ் இருக்கா? அப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணி பாக்குறோம். ஒரே நம்பரால மைனஸ் பண்ணா ஜீரோ தானே வரும். ஜீரோன்றது ஒரு இன்டிஜர். ஜீரோ இஸ் அன் இன்டிஜர். ஸோ எந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியான நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அது ஒரு இன்டீஜர் தான். அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம்? எக்ஸ் கமா எக்ஸ் வந்து இந்த ஆரில் இருக்குது. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எழுதி முடிச்சிட்டோம் நம்ம. இதான் நம்மளோட ரிஃப்ளெக்சிவ். எழுதிட்டோமா? இது எங்கள் ஸ்கூலில் நம்பர் வச்சு 1,1ன்னு எழுதிக்கோ, -1,-1 எழுதிக்கோன்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இல்லைனா இந்த மாதிரி, ஏன்னா நம்ம இன்னும் புக் அவுட் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக எழுதுற மாதிரி தான் படிப்போம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தியரிட்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துட்றேன். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆரில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் எழுதணும். இப்போ பாருங்களேன், எக்ஸ் கமா ஒய் வந்து ஆரில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஒரு இன்டீஜரா இருக்கணும். அப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் ஆர்ல இருக்குன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ நம்ம சொல்லிடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லிட முடியும். சொல்லிட்டோமா இன்டீஜர்னு? சரி, இப்போ ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்கா அப்படின்றதான உங்களோட கேள்வி. ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஒய் மைனஸ் எக்ஸ் ஒரு இன்டீஜர் அப்படின்னு வந்திருக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு இன்டீஜர்னா ஒய் மைனஸ் எக்ஸ் கூட ஒரு இன்டீஜர் தான். எப்படின்னா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றத y மைனஸ் எக்ஸ் நம்ம மாற்றணும்னா ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கணும். ஒரு மைனஸை வெளில எடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். இது கூட ஒரே இன்டீஜர் தான். இஸ் அன் இன்டீஜர். +3 ஒரு இன்டீஜர்னா -3 கூட ஒரு இன்டீஜர் தானே. ஸோ அதான் இதோட அர்த்தம். ஸோ விச் இம்ப்ளைஸ் இது நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம இதை பாசிட்டிவ்ல எடுத்தா கூட இது ஒரு இன்டீஜர் தான். இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு போட்டுடலாம். இதை வந்து எங்களுக்கு பிலாங்ஸ் டு இசட்னு போட சொன்னாங்க மேம்னா நீங்க அப்படி கூட எழுத முடியும். இது மாதிரி ஒய் கமா எக்ஸ்ன்றது கண்டிப்பா என்னோட ரிலேஷன்ல இருந்திருக்கும். ஏன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் எனக்கு இன்டீஜர்னு கிடைச்சிருக்கு. அப்ப இதுவும் கண்டிப்பா ஆர்ன்ற ரிலேஷனுக்குள்ள இருந்திருக்கும். எக்ஸ் கமா ஒய் ஆர்ல இருந்தா ஒய் கமா எக்ஸும் ஆர்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக் தான். ஸோ சிமெட்ரிக் ப்ரூஃப் நம்ம எழுதியாச்சு. அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் வரும். டிரான்சிட்டிவ்க்கு எழுதணும்னா நமக்கு 3 எலிமெண்ட் எடுக்க போறோம். அதை 2 எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு எடுத்தா 3வது எலிமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடான்னு பார்க்க போறோம். இங்க வந்து லெட் எக்ஸ் கமா ஒய்ன்னு ஒரு எலிமெண்ட்டும் அண்ட் ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் கமா ஒய்யும் ஆர்ல இருக்கு, ஒய் கமா இசட்டும் ஆர்ல இருக்கு. இந்த மாதிரி 2 பேர் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் கொஸ்டின்ல. மேம் ஏபிசி வச்சு எழுதலாமான்னா கண்டிப்பா நீங்க எழுதலாம். இப்போ எக்ஸ் கமா ஒய் ஆர்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை மைனஸ் பண்ணா எனக்கு டெஃபினட்டா என்ன தான் கிடைக்கும்? ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஒய் கமா இசட்டும் ஆர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஒய் மைனஸ் இசட் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பேருமே இன்டீஜர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரை நம்ம ஆட் பண்றோம். 2 இன்டீஜரை நம்ம ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 இன்டீஜர் ஆட் பண்ணாலும் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரு இன்டீஜர் தான் கிடைப்பாங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற டேர்மையும் ஒய் மைனஸ் இசட்ன்ற டேர்மையும் ஆட் பண்ணும்போது இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்லிடணும். 2 இன்டீஜர் ஆட் பண்ணா ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். மைனஸ் ஒய்யும் பிளஸ் ஒய்யும் டெஃபினட்டா என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எக்ஸ் மைனஸ் இசட் ஒரு இன்டீஜரா இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் படி எக்ஸ் கமா இசட் அப்படின்ற எலிமெண்ட்டும் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ல இருந்ததா தான் அர்த்தம். ஸோ எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா இசட்டும் இருக்கு, அதனால எக்ஸ் கமா இசட்டும் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர்
ஆர்எஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு பாருங்க. ரிஃப்ளெக்சிவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால ஆர்எஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்லிட முடியும். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 5ல பாருங்க, ஆர்ன்ற ரிலேஷன் வந்து எக்ஸ் கமா ஒய்ன்ற எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அட் த சேம் பிளேஸ் அப்படின்னும் போது இப்போ ரிஃப்ளெக்சிவ்ல எக்ஸ் கமா எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸும் ஒரே ஒரு பர்சனை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குன்னா அவன் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவான் இல்லையா? அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றதா தான் அர்த்தம். அப்போ ஆர்எஸ் ரிஃப்ளெக்சிவ்னு வந்துடும். இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்ற 2 பேரு அந்த ரிலேஷன்ல இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றதா அர்த்தம். எக்ஸும் ஒய்யும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா விச் இம்ப்ளைஸ் ஒய்யும் எக்ஸும் கூட ஒரே பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க பேரை மாத்தி எழுதினாலும் அவங்க அதே பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றதா தான் அர்த்தம். இப்போ ஒய் கமா எக்ஸ் கூட ஆர்ல தான் இருக்கும், ஆறு சிமெட்ரிக்னு போட்டுருணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா இசட்னு 2 பேர் வந்து ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் கமா இசட்டும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்களான்றது தான் நம்மளோட டிரான்சிட்டிவோட கண்டிஷன். இப்போ எக்ஸ் கமா ஒய் இருக்கிறதுனால எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ்னு எழுதிக்கணும். ஒய் அண்ட் இசட் இருக்கிறதுனால ஒய் அண்ட் இசட் ஒர்க் அட் த சேம் பிளேஸ் தான். அப்போ எக்ஸும் இசட்டும் கூட சேம் பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தானே மீனிங். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க, ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டும் இன்னொருத்தரும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரே பிளேஸ்ல இருக்கிறதா தானே மீனிங். அதுதான் இந்த டிரான்சிட்டியோட ப்ராப்பர்ட்டி. அப்போ எக்ஸ் கமா இசட்டும் ஆர்ல இருக்கு, அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். இப்போ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் பி பார்க்கலாம். 5th எக்ஸ் கமா ஒய்ன்னு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு கொஸ்டின். ஸோ முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்க்கறதுக்கு எக்ஸ் கமா எக்ஸ் ஆர்ல இருக்குமான்னு பார்த்தா டெஃபினட்டா இருக்கும். ஆனால் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இந்த சேம் ஹியூமன் பீயிங் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் தான். அடுத்து எக்ஸ் கமா ஒய்ன்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து லிவ் இன் த சேம் லொக்காலிட்டின்னு அர்த்தம். எக்ஸ் அண்ட் ஒய் ஒரே பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஒய் அண்ட் எக்ஸ் கூட ஒரே பிளேஸ்ல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ ஒய் கமா எக்ஸும் ஆர்ல இருக்கும், ஆர் இஸ் சிமெட்ரிக். இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிறோம்னா இது வந்து போர்டில் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட, ஆனால் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கு. ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் செக் பண்றதுக்கு 2 பேர் எடுக்க போறோம். எக்ஸும் ஒய்யும் ஆர்ல இருக்கு, அதே மாதிரி ஒய்யும் இசட்டும் ஆர்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸும் ஒய்யும் ஒரே பிளேஸ்ல இருக்காங்க, y and z live in the same locality. அப்படி பார்க்கும்போது which implies xும் zும் கூட சேம் லொக்காலிட்டியில தான் இருந்திருப்பாங்க. அப்போ x, z கூட ஆர்ல இருக்கு, அப்போ r is transitive தான். ஸோ இதுவுமே 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இது கூட ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ல வரும். அடுத்து சி கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்யா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் கமா ஒய்னு 2 பேர் அந்த ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா எக்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்யா இருக்கணும். எக்ஸ்ன்றவர் ஒய்யோட உயரமா இருக்கணும், அதுவும் கரெக்டாக 7 சென்டிமீட்டர் உயரமா இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ல வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸ் கமா எக்ஸ் வருமானா டெஃபினட்டா வராது. ஏன்னா இந்த 2 எக்ஸும் வந்து சேம் ஹைட்ல தான் இருக்கும். ஒருத்தரை விட ஒருத்தர் கரெக்டா எக்ஸாக்டா 7 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்க முடியாது. ஏன்னா எக்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் cannot be taller than himself. நம்மளை விட நம்மளே ஹைட்டா இருக்க முடியாது இல்லையா? அதனால ரிஃப்ளெக்சிவ் வந்து ஃபால்ஸ். ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடணும். அடுத்த கொஸ்டின்ல சிமெட்ரிக் ப்ரூஃப்க்கு எக்ஸ் கமா ஒய் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்யா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒய் வந்து எக்ஸை விட டாலரா இருப்பான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்க மாட்டார்ல, அவர் ஷார்ட்டா தானே இருப்பாரு. ஸோ ஒய் இஸ் நாட் டாலர் தென் எக்ஸ் இல்லையா? டெஃபினட். அப்போ ஒய் கமா எக்ஸ் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ல அக்செப்ட் ஆகாது. எக்ஸ் 7 சென்டிமீட்டர் டாலரா இருந்தா ஒய் கண்டிப்பா 7 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் எக்ஸா தான் இருப்பாங்க. அதனால எக்ஸ் கமா ஒய் அங்க இருந்தா ஒய் கமா எக்ஸ் அங்க இருக்க முடியாது. அதனால இது வந்து நாட் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்து டிரான்சிட்டிவ் பார்க்க போறோம். டிரான்சிட்டிவ்ல எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதாவது இப்போ எக்ஸும் ஒய்யும் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்சிட்டிவ்ல இப்போ எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட் அங்கே இருக்கு அப்படின்னா ஒய்ன்றவர் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் டாலரா இருக்காரு அப்படின்றதான் அர்த்தம். அப்போ எக்ஸையும் இசட்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸை விட ஒய் 7 சென்டிமீட்டர் கம்மி, இசட் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் கம்மின்னு பார்க்கும்போது எக்ஸ் வந்து எக்ஸாக்டா 14 சென்டிமீட்டர் டாலர் தான் இசட்டா தான் இருப்பாரு. அப்போ கண்டிப்பா 7 சென்டிமீட்டர் டாலரா இருந்தா தான் அந்த ரிலேஷனுக்குள்ள வர முடியும். அதனால எக்ஸ் கமா இசட் அதுக்குள்ள இல்ல, ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு போட்டுறணும். அப்போ வந்து ஹென்ஸ் ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ். 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பார்க்க போறோம். எக்ஸ் கமா எக்ஸ் எக்ஸ்ன்றது சேம் ஹியூமனை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் cannot be ஒய்ஃப் ஆஃப் ஹர் செல்ஃப். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பர்சன், ஒருத்தர் இன்னொருத்தரோட அவங்களோட ஒய்ஃபாவே இருக்க முடியாது. cannot be ஒய்ஃப் டு ஹர் செல்ஃப்.
அதனால ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிக்கணும். அடுத்து எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் அந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். ஒய் கமா எக்ஸ் அங்க வருமானா டெஃபினட்டா வராது. ஏன்னா ஒய் இஸ் நாட் அ ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஒய் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸா தான் இருக்க முடியும், ஒய்ஃபா இருக்கவே முடியாது. ஸோ அதனால ஒய் கமா எக்ஸ் வந்து அந்த ஆர்ல வந்திருக்காது. அதோட ரீசன் தான் அங்க எழுதியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இது சிமெட்ரிக் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து டிரான்சிட்டிவ் பார்க்க போறோம். ஸோ டிரான்சிட்டிவ் கண்டிஷன்லயும் இப்போ எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கான்னு பாக்குறோம். ஸோ இதுல டிரான்சிட்டிவ் பார்க்கும்போது எக்ஸ் கமா ஒய் இருக்கு, ஒய் கமா இசட் இருக்கு இல்லையா? இதுல வந்து எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஒய் வந்து ஒரு பாய். அடுத்து ஒய் கமா இசட்ன்ற ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கவே முடியாது. ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் இசட்னு வரணும் இல்லையா? ஸோ ஒய் வந்து அங்க ஒரு பாய்ன்னு வந்துருச்சு. அப்புறம் ஒய் வந்து ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற கண்டிஷனே தப்பு. அப்ப அந்த பேரே அங்க வராது. 2 பேர் வந்தா தானே நம்ம அந்த 3வது பேர் இருக்கிறதான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. அதனால இது வந்து ஒரு ட்ரிவியல் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடுவோம். 2 பேர் இல்லாததுனால இதை நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து கொஸ்டின் ஏ, எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரிஃப்ளெக்ஸிவ்க்கு எக்ஸ் கமா எக்ஸ் அங்க இருக்கான்னு நம்ம பாக்குறோம். ஆனா எக்ஸ்ன்றது ஒரே பீப்புளை தானே குறிக்கும். யாருமே வந்து அவங்களோட ஃபாதராகவே இருக்கவே முடியாது. ஸோ எக்ஸ் கேனாட் பி ஃபாதர் ஆஃப் ஹிம் செல்ஃப். அதனால ரிஃப்ளெக்ஸிவ் ஃபால்ஸ்ன்னு எழுதிடணும். அடுத்து எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா ஒய் கமா எக்ஸ் இருக்கான்னு பாக்குறது தானே நம்மளோட சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய்னு அர்த்தம். அப்போ ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸா இருக்க முடியுமா? டெஃபினட்டா இருக்க முடியாது. ஒய் வந்து டாட்டராவோ சன்னாவோ தான் இருக்க முடியும். ஸோ அதனால எக்ஸ் கமா ஒய் இருந்தா ஒய் கமா எக்ஸ் அந்த செட்டுக்குள்ள வராது அப்படின்னு அர்த்தம். அதான் சிமெட்ரிக். இந்த ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் வந்து உங்களோட அந்த 3 கண்டிஷனையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்படி இது அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ அடுத்து வந்து எக்ஸ் கமா டிரான்சிட்டிவ்க்கு எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னா எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய், ஒய் கமா இசட் அப்படின்னும் போது ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இசட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது எக்ஸ் வந்து இசட்டோட ஃபாதரா இருக்கவே முடியாது. டெஃபினட்டா அவங்க ஒரு கிராண்ட் ஃபாதரா தான் இருந்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் ஃபாதர் அந்த ரிலேஷன்ல வர முடியாது. அதனால எக்ஸ் கமா இசட் அந்த ஆர்ல இல்லைன்னு சொல்லிடணும். அப்ப ஆர் வந்து டெஃபினட்டா நாட் டிரான்சிட்டிவ் தான். ஸோ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ். 3 கண்டிஷனுமே ஃபெயில்ஸ்ன்னு எழுதியிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணியோ ஸ்கிப் பண்ணியோ பார்க்காதீங்க, டீடைலா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். பார்க்கறதோட இல்லாம அதை எழுதியும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கொயர் வச்சும் கியூப் வச்சும் நம்ம புக்ல இருக்கு. அது நம்மளோட போர்ட்லயும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இயர்ஸ்ல. ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் செட் ஆர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் அஸ். ஆர்ல வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னா ஏ கமா பின்னு எலிமெண்ட் வரணும்னா ஏ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டா இருக்கணும். இந்த கண்டிஷன்ல ஷோ தட் இட்ஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ். 3மே இல்லைன்னு ப்ரூஃப் எழுதுங்க அப்படின்றதான் உங்களோட கேள்வி. இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர் இல்ல, ரியல் நம்பர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அவங்க உங்களுக்கு ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்கதே நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் 3மே இல்லைன்றதுக்கு தான் நம்ம கிட்ட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து இப்போ சடனா இப்போ வந்து நான் ஒரு 1,1 இருக்கான்னு பாக்குறேன்னா நான் 2வது நம்பரை ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர்டு வரும். 1 ஸ்கொயர்டு வந்து 1 விட லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 1,1 இருக்கு, அப்போ அது ரிஃப்ளெக்சிவ் தான் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா ரியல் நம்பர் அப்படின்றதுல ஃப்ராக்ஷனல் நம்பர், டெசிமல் நம்பர்ஸ், அப்போ √2 √3 எல்லாரும் சேர்ந்த நம்பர்ஸ்க்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரியல் நம்பர்ல இருந்து நீங்க நம்பரை கண்டுபிடிச்சு எழுதணும். அது ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ் வரணும். அந்த நம்பர்ஸை தான் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும்னு உங்க கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ 1,1 2,2லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு வெறும் நேச்சுரல் நம்பரை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு ரிலேஷன் வந்து இது ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிற செட்டுக்குள்ள இருக்க எல்லா நம்பரும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைன்னு நம்ம சொல்லணுமே தவிர இதுல நேச்சுரல் நம்பர் நீங்க என்ன போட்டாலும் சாட்டிஸ்ஃபை தான் வரும். இப்போ 2,2 நான் எடுக்கிறேன் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 வந்து கண்டிப்பா பெரிய நம்பர் தான் 2 விட. அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நான் வேற ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு பாருங்களேன். இப்போ நான் 1,2ன்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். 1,2, 1,2 இது கூட ரிஃப்ளெக்சிவ் தானே? ஏன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு. அப்ப இந்த நம்பர் வந்து ஆர்ல இருக்கான்னு நான் வந்து செக் பண்ண போறேன். இப்ப நம்ம செக் பண்ணணும்னா இதுதான் என்னோட ஏ, இதுதான் என்னோட பி. என்னோட பியை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா அது ஏயை விட பெருசா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த நம்பர் வந்து இதுல இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? இதை நம்ம செக் பண்ணி பாக்குறோம். ஏ வந்து 1/2, பி வந்து 1/2ஓட ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம். 1/2 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1/4 கிடைக்கும். இது 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1/4 கிடைக்குது. 1/2ம் 1/4ம் இருக்கு. அப்ப யாரு பெரிய நம்பர்? டெஃபினட்டா 1/2 தான் பெரிய நம்பர்ல. 1/4 தானே சின்ன நம்பர்.
அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. இந்த கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ 1,1ன்ற எலிமெண்ட் வந்து டெஃபினட்டா என்னோட ரிலேஷன்ல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் இந்த மாதிரி 2வது நம்பரை ஸ்கொயர் பண்றேன். முதல் நம்பரை விட பெருசா வரல, சின்னதா வரல அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்கொயர் தானே பெருசா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஸ்கொயர் பண்ணா சின்னதா தானே கிடைக்குது. அதனால இந்த கண்டிஷன் ஃபெயில்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எழுதிட்டோம். அதாவது எந்த நம்பருக்கு ஃபால்ஸ் வரும்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும்னு சொல்றேன். வெறும் 1,1 2,2 பார்த்துட்டு இது ட்ரூன்னு நம்ம சொல்லவே கூடாது. இதுல வந்து தெளிவா சொல்லிட்டாங்க நெய்தர் ரிஃப்ளெக்சிவ்னு எழுதுன்னு. ஆனா எக்ஸாம்ல செக் வெதர்னு கூட கேட்பாங்க. அப்போ கூட ஏதாவது ஒரு எலிமெண்டாவது அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையான்றதை தான் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும் எப்பவுமே. ஒரு நம்பர் செக் பண்ணிட்டேன் அது வந்துருச்சு அதனால நான் எழுதிக்கிறேன் அப்படி நம்ம எழுதவே கூடாது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ண போறோம். சிமெட்ரிக் செக் பண்றதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிமெட்ரிக் வந்து நமக்கு ஈஸியாவே ப்ரூஃப் கிடைக்கும். ஏன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொஸ்டின் தானே. இப்போ பாருங்களேன், இஃப் லெட் அஸ் டேக் 1,4 நான் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். இப்போ 1,4 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கான்னா டெஃபினட்டா ஆர்ல இருக்கு. இது எப்படி ஆர்ல இருக்குன்றத வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னா இது என்னோட பி, இது என்னோட ஏ, இது என்னோட பி. இந்த கண்டிஷன் படி ஏயோட வேல்யூ வந்து லெஸ் தென் பி ஸ்கொயர்டா இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இதான நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஏ வந்து 1 இருக்கு, பி வந்து 4க்கு 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். 4 ஸ்கொயர் 60ன்றது பெரிய நம்பர் தான். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த எலிமெண்ட் அங்க இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். பட் 1,4 அங்க இருக்கு. ஆனா 4,1 அங்க இருக்கான்னு பார்த்தா டெஃபினட்டா அங்க இருக்காது. ஏன் அப்படின்னா இது என்னோட ஏ, இது என்னோட பி. என்னோட ஏன்ற எலிமெண்ட் வந்து பிஏ ஸ்கொயர் பண்ணி பார்க்கும்போது பி ஸ்கொயர் பெருசா இருக்கணும். ஆனா பாருங்களேன் 1 ஸ்கொயர் வந்து சின்ன நம்பர்ல, 4 தான் பெரிய நம்பர். அப்ப இந்த கண்டிஷனுக்கு சரியா வரல. நான் ஸ்கொயர் பண்ற நம்பர் தானே பெருசா வந்திருக்கணும். அப்போ 1 தானே நம்ம இங்க ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அது பெருசா வரல. அப்போ 4,1 அங்க இல்லன்னு அர்த்தம். 1,4 அங்க இருக்கு, 4,1 அங்க இல்ல. அதனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம், therefore R is not symmetric அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து symmetric ப்ராப்பர்ட்டி வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் எலிமெண்ட் வந்து இந்த நம்பர்ஸ் வந்தா இது வந்து நாட் டிரான்சிட்டிவ் ஈஸியா ப்ரூவ் ஆகும் அப்படின்றத ஒன்று நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இல்லை நான் யோசிச்சு எழுதிடுவேன்னா நீங்க யோசிச்சு எழுதிடலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலா நம்பர் எடுப்போம். அந்த மாதிரி நம்பர் எடுத்தா இது சாட்டிஸ்ஃபைடுன்னு கிடைக்கும். அப்படி கிடைக்க கூடாது. ஏன்னா நம்ம நாட் டிரான்சிட்டிவ் தான் நம்ம ப்ரூஃப் எழுதணும். நான் யூஸ்வலா இந்த நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருது. இப்போ வந்து நான் 3,2 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். 3,2 வந்து ஆர்ல இருக்கு. அதே மாதிரி 2,1.5 எடுத்துக்கிறேன். இதுவுமே ஆர்ல இருக்கு. ஸோ இது ஆர்ல இருக்கு அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இது ஏ, இது என்னோட பி, இது என்னோட ஏ, இது என்னோட பி. ஸோ இது நம்மளோட கண்டிஷன் என்ன, இந்த ஏன்ற எலிமெண்ட் வந்து பி ஸ்கொயர்டை விட சின்னதா இருக்கணும். இது கண்டிப்பா சின்னதா தானே இருக்கு. இது 4, இது 3. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஏன்ற நம்பர் வந்து 2, பி ஸ்கொயர்டு வந்து 1.5 ஸ்கொயர். 1.5 ஸ்கொயர் வந்து 2.25 வரும். ஸோ 2 விட இது பெரிய நம்பர் தான். இப்போ இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. 3,2ன்ற எலிமெண்ட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. 2,1.5யும் இந்த கண்டிஷன் என்ன பண்ணிருக்கு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கண்டிஷன் இந்த செட்டுக்குள்ள இருக்காங்கன்றது சாட்டிஸ்ஃபை. இப்போ நம்ம டிரான்சிட்டிவ் படி யாரு ரெண்டு பேரும் எடுக்கணும், இந்த 3யும் இந்த 1.5யும் எடுக்கணும். இப்போ இந்த 3யும் 1.5 அங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம 3ன்ற நம்பரையும் 1.5ன்ற நம்பரும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடான்னு பார்க்கலாம். இது ஏ, இது நம்மளோட பி. ஏன்ற நம்பர் வந்து பி ஸ்கொயரை விட பெருசா இருக்கான்னு பார்க்குறோம். 1.5 ஸ்கொயர். 1.5 ஸ்கொயர்ன்றது வந்து 2.25 தான் கிடைக்குது. 2.25 3யை விட பெரிய நம்பரா கிடையாது, சின்ன நம்பர். ஸோ கண்டிஷன் வந்து என்ன ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபால்ஸ் இது. அப்ப 3,1.5 அப்படின்ற நம்பர் என்னோட ரிலேஷன்ல இல்ல அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. 3,2வும் இருக்கு, 2,1.5யும் இருக்கு. ஆனா 3,1.5 பார்த்தா நமக்கு கண்டிஷன்ல இல்லன்னு கிடைச்சிச்சு. ஸோ தேர்ஃபோர் R is not transitive எழுதணும். R வந்து transitive ப்ராப்பர்ட்டில ப்ரூவ் ஆகல. ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகல பாருங்க. அப்போ நெய்தர் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ்ன்ற கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். செக் வெதர் த ரிலேஷன் R defined in the set 1 to 6 as R A, B. A, B என்ற எலிமெண்ட் இந்த ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா B is equal to A plus 1 இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. செட்டுக்கு நம்பரும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்ன்றத ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து முதல்ல இந்த ரிலேஷனை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரிலேஷன்ல A, Bன்னு எலிமெண்ட் வரணும். A, B ரெண்டு எலிமெண்ட்டுமே 1ல இருந்து 6குள்ள தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ஏக்கு வந்து 1ன்ற நான் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ பியை கண்டுபிடிக்கணும் இல்லையா. B is equal to ஏக்கு நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம், 1 எடுத்திருக்கோம். அப்போ இங்க 1 போட்டா 1 plus 1 2 கிடைக்குது. அப்போ 1, 2ன்னு எழுதி
அடுத்து ஏக்கு ரெண்டாவது நம்பர் 2 எடுத்துக்கலாம். பியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, a + 1. ஏக்கு நான் 2 எடுத்திருக்கேன். அப்போ 2 + 1 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2,3. அடுத்து பிக்கு வந்து a + 1 3 எடுத்திருக்கோம். அப்போ இங்கே 3 + 1 4 கிடைக்கும். ஸோ எல்லாமே ஏன்ற நம்பரை விட +1 பண்ணால் பி கிடைச்சிரும், அவ்வளோதானே. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ 3னா அடுத்து 4 வரும். அடுத்து ஏக்கு 4 எடுத்தோம் அப்படின்னா பிக்கு 5 கிடைச்சிருக்கும். இங்கே 5 எடுத்தோம்னா பிக்கு வந்து 6 கிடைச்சிருக்கும். அடுத்து 6 எடுக்க முடியாது, ஏன்னா அடுத்த நம்பர் 7 வரும். 7ன்ற நம்பர் நம்ம செட்டுக்குள்ளே இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஸோ முதல்ல இது வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வந்து அங்கே இருக்கணும். அதாவது 1,1 2,2 3,3 அந்த மாதிரி 6,6 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்கணும். இங்கே யாருமே இல்லை பாருங்க, ஒரே மாதிரியான நம்பர்ஸ் இங்கே எதுவுமே ரெப்படேஷன்ல இல்லை. ஸோ நம்ம சொல்லிடலாம் a, a அப்படின்ற எலிமெண்ட் வந்து இந்த ஆறுக்குள்ள இல்லை, இப்படியும் நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1,1 2,2 3,3 6,6 வரைக்கும் எந்த ஒரு நம்பரையும் எடுத்து எழுதலாம், இல்லை எல்லாத்தையும் கூட நீங்க எடுத்து எழுதலாம். இதுல யாருமே இந்த செட்டுக்குள்ள இல்லை. ஸோ தேர்ஃபோர் R is not reflexive எழுதிடணும். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டியில வரல. ஸோ ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. செக் வெதர் தான் கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ் வரல, ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்கோட கண்டிஷன் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். a, bன்னு ஒரு எலிமெண்ட் அங்கே இருந்தா b, aன்ற எலிமெண்ட்டும் அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது, சிமெட்ரிக். நம்ம இதில் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து செக் பண்ணலாம். இப்போ நான் 1,2 அப்படின்ற நம்பர் அங்கே எடுத்திருக்கேன். 1,2ன்ற நம்பர் என்னோட ஆறில் இருக்கு. அப்போ 2,1 அங்கே இருக்கணும்ல. ஆனால் 2,1 அங்கே இருக்கான்னு பாருங்க, அங்கே இல்லை. அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா, பட் 2,1ன்ற எலிமெண்ட் என்னோட ஆர்ல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நீங்க 2,3 இருக்கு, 3,2 இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லை எந்த ஒரு நம்பரையும் எடுத்து உங்களால சொல்ல முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு பேர் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இருந்தால் அதை எடுத்து இருக்குன்னு சொல்லிடணுமான்னு அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட ஆப்போசிட் பேர் இருந்தால் மட்டும்தான் சிமெட்ரிக். எது இல்லையோ அதை தான் நம்ம எடுத்து எப்பவுமே எழுதணும். ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு கிடைக்குது. சிமெட்ரிக் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ சிமெட்ரிக் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன ப்ராப்பர்ட்டி, டிரான்சிட்டிவ் எடுக்கணும். டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறதுக்கு முதல்ல 2 பேர் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது a, bயும் b, aவும் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கு பாருங்க, 1,2 இருக்கு, 2,3 இருக்கு. 1,2ன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு, 2,3ன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 1ம் இந்த 3யும் கனெக்ட் பண்ற மாதிரி எலிமெண்ட் அங்கே இருக்கணும். அந்த எலிமெண்ட் அங்கே இல்லை. 1,3ன்ற எலிமெண்ட் வந்து என்னோட ஆர்ல இல்லை. இதுதான் எடுக்கணுமானா இது கூட நீங்க எடுக்கலாம். 2,3 இருக்கு, 3,4 இருக்கு. அப்போ 2,4 அங்கே இருக்கான்னு பார்க்கலாம், அது கூட அங்கே இல்லை தான். ஸோ எந்த 2 எலிமெண்ட் வந்து பேர் ஆகி அந்த கடைசியும் இந்த ஃபர்ஸ்ட்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் கனெக்ட் ஆகணும். அப்படிப்பட்ட எலிமெண்ட் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து டிரான்சிட்டிவ்ல வராது. ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு எழுதிடலாம். இந்த மாதிரி 3வது பேர் அங்கே இல்லாததுனால இது வந்து டிரான்சிட்டிவ் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ 3மே ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிட்டதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா, இஸ் ஆர் இஸ் நெய்தர், ஸோ நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ், 3மே ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் ஆர், இது வந்து கேபிட்டல், அந்த டார்க்கா கொடுத்துருக்க ஆர் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இஸ் டிஃபைன்ட் அஸ் ரிலேஷன் a, bன்னு ஒரு எலிமெண்ட் ரிலேஷன்ல இருக்கணும் அப்படின்னா a should be less than or equal to b இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களை. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் வந்து செக் பண்ண போறோம். ரிஃப்ளெக்சிவ் வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னா a, a அப்படின்ற எலிமெண்ட் வந்து அங்கே இருக்கணும். a, aன்ற எலிமெண்ட் வந்து அந்த ரிலேஷன்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நார்மலா a, b வந்து அந்த ரிலேஷன்ல இருக்கணும் அப்படின்னா இந்த முதல் நம்பர் வந்து ரெண்டாவது நம்பரை விட சின்னதாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாவோ இருக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் சொல்லும்போது இங்க என்ன எலிமெண்ட் இருந்ததோ அதே எலிமெண்ட் இங்க போட்டுக்கோங்க. a, aன்ற எலிமெண்ட் இந்த ஆர்க்குள்ள இருக்கும்னா டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா இங்க இந்த ஈக்குவல்ன்ற சிம்பிள் இருக்குல்ல. ஸோ ஆஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏக்கு ஏன்ற நம்பர் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால a, a வந்து இந்த ஆர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆர் டெஃபினட்டாக ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ண போகிறோம். சிமெட்ரிக் செக் பண்ணுறதுக்கு இஃப் a, bன்னு ஒரு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தா b, aவும் அந்த ஆர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது சிமெட்ரிக் அப்படின்னாலே பேசிக்கா if a, b அப்படின்னு ஒரு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தா which implies b, aவும் ஆர்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் சிமெட்ரிக் ட்ரூன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம இதுக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ a, b எலிமெண்ட் அங்க இருக்கணும்னா a வந்து b விட சின்ன நம்பரா இருக்கணும்ல. இப்போ 1, 2ன்ற எலிமெண்ட் வந்து டெஃபினட்டா Rல இருக்கும். ஏன்னா 1 வந்து லெஸ் தென் 2 அப்படின்றதுனால. சரி 1, 2 Rல இருக்கு. அப்ப 2, 1 Rல இருக்குமா அப்படின்னு பாருங்களேன். 2, 1 Rல இருக்குமான்னு பார்க்கணும் அப்படின்னா இதுதான் என்னோட a, இதுதான் என்னோட b. இவங்களை கம்பேர் பண்ணும்போது b தான் பெருசா இருக்கணும். ஆனா அப்படி இருக்காதுல்ல. ஸோ இது கண்டிப்பா Rல இல்ல. ஸோ 1, 2 அங்க இருக்கு. 2, 1 டெஃபினட்டா அங்க இருக்காது. ஏன்னா 2 வந்து கிரேட்டர் தென் 1 ஆயிடுறதுனால. therefore R is not symmetric. Symmetric வந்து definitely satisfy ஆகாது. நீங்க நம்பர் யூஸ் பண்ணி எழுதலாம், இல்ல வேரியபிள் யூஸ் பண்ணி எழுதலாம். நம்பர் யூஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. அதே மாதிரி இப்போ டிரான்சிட்டிவிட்டி செக் பண்ண போறோம். டிரான்சிட்டிவிட்டி செக் பண்றதுக்கு 3 எலிமெண்ட் எழுதணும். முதல்ல டிரான்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ a, bன்னு ஒரு எலிமெண்ட் Rல இருக்கு அண்ட் b, cன்ற ஒரு எலிமெண்ட்டும் Rல இருந்தது அப்படின்னா which implies a, c அப்படின்ற ஒரு எலிமெண்ட் Rல இருந்தாதான் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம 2 எலிமெண்ட் எடுக்கணும். இதுல வர ரெண்டாவது நம்பரும் இதுல வர முதல் நம்பரும் ஒரே மாதிரி எடுக்கணும். அதாவது இப்போ 1, 2 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து Rல இருக்கு. ஏன்னா 1 வந்து 2 விட சின்ன நம்பர் தான். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ 2, 3 நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இதுவும் டெஃபினட்டா Rல இருக்கும்ல. ஏன்னா 2 வந்து 3 விட சின்ன நம்பர் தான். அதான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 வந்து 3 விட சின்ன நம்பர். அப்ப இதுவும் இந்த ரிலேஷன்ல இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இங்க இந்த கடைசி நம்பரும் இந்த முதல் நம்பர் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ 1, 3 Rல இருக்கான்னு போய் நம்ம செக் பண்ணணும். 1, 3 Rல இருக்கணும்னா 1 வந்து 3 விட சின்ன நம்பரா இருக்கும். சின்ன நம்பரா தானே இருக்கு. அப்ப இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப a, bயும் b, cயும் Rல இருக்கிறதுனால a, cயும் Rல இருக்கு அப்படின்னு கிடைக்குது. therefore R is transitive அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஸிக்கும் டிரான்சிட்டிவ்க்கும் ட்ரூ வருது, சிமெட்ரிக் மட்டும் ஃபால்ஸ் வருது. அதனால இப்படி எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஒரு போர்ட் கொஸ்டின். இது ஒரு 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. செக் வெதர் த ரிலேஷன் ஆர் இன் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர் எடுத்துட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரிலேஷன்ல எப்போ எலிமெண்ட்ஸ் வரும்னா a, b வரணும்னா a-வும் b கியூபையும் கம்பேர் பண்ணும்போது b கியூப் வந்து கிரேட்டராவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா எந்த ஒரு நம்பரையும் நம்ம எடுத்து கியூப் பண்ணும்போது அந்த நம்பரை விட பெருசாக தான் இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்சிவ்ல இப்போ நான் 2, 2ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இது 2 இது 2னா 2 கியூப் பண்ணா கியூப் கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எந்த நேச்சுரல் நம்பரை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் இது ட்ரூ நமக்கு ஆன்சர் பண்ணும். ஆனா கொஸ்டின்ல ரிலேஷன் இன் நேச்சுரல் நம்பர் அவங்க உங்களுக்கு கேட்கல, ரிலேஷன் இன் ரியல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ரியல் நம்பர்னா டெசிமல், ஃப்ராக்ஷன், இரேஷனல் நம்பர் எல்லா நம்பருக்கும் இது அக்செப்டடா இருந்தாதான் அதை நம்ம ரிஃப்ளெக்ஷன் எழுதணும். ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து ஓகே வருது அதனால இதை நான் ரிஃப்ளெக்ஷன் எழுதிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. எல்லாத்துக்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நான் 1/2, 1/2 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டு ஒரே மாதிரி எடுத்திருக்கேன், ஏ மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இது ஆர்ல இருக்குமான்னு கேட்டா இது டெஃபினட்டா ஆர்ல இருக்காது. இது எப்படி ஆர்ல இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இது என்னோட ஏ, இது என்னோட பின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொஸ்டின் படி. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, ரெண்டாவது நம்பர் கியூப் பண்ணா வர வேல்யூ இதை விட பெருசா இருக்கணும். இப்போ 1/2வும் 1/2ஓட கியூபையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 1/2ஓட கியூப்ன்றது ஆக்சுவலா 1 கியூப் பண்ணா 1ம் 2 கியூப் பண்ணா 8ம் வரும். அப்போ 1/2வையும் 1/8ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 1/2 தான் பெருசு. 1/8 ஆக்சுவலா சின்னதுல. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. கியூப் பண்ற நம்பர் சின்னதாயிடுது. எப்பவுமே இந்த ஃப்ராக்ஷனல் நம்பர்ல ஸ்கொயர் அண்ட் கியூப் பண்ணும்போது வேல்யூ குறையதான் செய்யும், அதிகமாகாது. அதனால இந்த மாதிரி கியூப் அண்ட் ஸ்கொயர்ல லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்து கண்டிஷன் செக் பண்ண சொன்னாலே ஃப்ராக்ஷன் நம்பர் தான் நீங்க எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 1/2, 1/2ன்ற நம்பர் இந்த ஆர்ல இல்லை. அதனால ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடணும். இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஏதாவது ஒரு நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரியல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதுனால இதை ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியாது. யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அவங்கள தான் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ண போறோம். சிமெட்ரிக் ப்ரூஃப்ல சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென்ல ஈஸியாவே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்தா கூட இதுல இப்போ 1/4 இருந்தா 4/1 இருக்கான்னு தான் நம்ம செக் பண்ணுவோம். அதாவது a/bன்னு ஒரு எலிமெண்ட் இருந்தா அங்க b/aவும் இருந்தா தானே சிமெட்ரிக்னு சொல்லுவோம். நீங்க எந்த நம்பர் எடுத்து வேணாலும் எப்பவுமே இந்த மாதிரி கண்டிஷன் செக்கிங்க்கு எந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு பார்த்து அதை தான் நம்ம எழுதணும். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து 1,4 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து என்னோட ஆர்ல இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கும். எப்படி அப்படின்னா 1 வந்து 4 கியூபை விட சின்ன நம்பர் தான். அதாவது இது ஏ, இது பி. பிஏ கியூப் பண்ண வர்ற ஆன்சர் ஏயை விட பெருசா இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ 1,4 அங்கே இருக்கு. 1,4 அங்கே இருந்தா 4,1 அங்கே இருக்கான்னு பார்க்கணும்ல.
ஸோ இப்போ 4,1 அங்கே இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 4 அப்படியே வச்சுட்டு 1 கியூப் பண்ணுறோம். 1 கியூப் பண்ணால் 1 தானே வரும். ஆனால் 1 கியூப் பெருசா கிடையாது, 4 தான் பெருசு. அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ 4,1 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு வருது. 1,4 ஆர்ல இருக்கு, ஆனால் 4,1 ஆர்ல இல்லை. இந்த மாதிரி கண்டிஷன் செக்கிங்க்கு 1 எடுங்க, ஈஸியாக எந்த நம்பர்னாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இது இல்லாததுனால therefore R is not symmetric அப்படின்னு எழுதிடணும். ஸோ R வந்து symmetric ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ டிரான்சிட்டிவ் செக் பண்ண போகிறோம். இப்போ டிரான்சிட்டிவோட ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். பேசிக்காக ஒரு டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா A, Bன்னு ஒரு எலிமெண்ட், நான் இந்த கண்டிஷன் நீங்கள் எழுதுறேன், இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இஃப் A, B அண்ட் B, C இந்த மாதிரி 2 எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தது அப்படின்னா which implies A, C அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் ஆர்ல இருந்தால் அது டிரான்சிட்டிவ் ட்ரூன்னு வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம நம்பர் எடுத்து செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 20,3 அப்படின்னு எடுக்கிறேன். ஏன் மேம் 20,3 எடுக்கிறேன்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நான் ஒரு எலிமெண்ட் எடுக்கணும்ல. ரெண்டாவது நம்பரை கியூப் பண்ணால் முதல் நம்பரை விட பெருசாக இருக்கணும். 3 கியூப் பண்ணால் 27 வரும். 27 வந்து 20 விட பெரிய நம்பர் தான் இல்லையா? அப்போ 20 விட 3 கியூப் வந்து பெருசு தான். ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக ஆறில் இருக்குன்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ நான் இங்கே 3ல முடிச்சிருக்கேன். அடுத்து ஒரு நம்பர் 3ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எடுக்கணும். நான் வந்து 3யும் 1.5யும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3யை விட 1.5 கியூப் பண்ணால் வர்ற நம்பர் வந்து டெஃபினட்டாக பெருசாக தான் வருது. ஸோ இதுவும் ஆர்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ 20,3யும் ஆர்ல இருக்கு, 3,1.5யும் ஆர்ல இருக்கு. இப்போ 20யும் இந்த 1.5யும் ஆர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 20,1.5 அப்படின்ற நம்பர் ஆர்ல இருக்கான்னு செக் பண்ணணும்னா 20யை விட 1.5 கியூப் பெருசா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். 1.5 கியூப்ன்றது ஆக்சுவலாக 3.375 தான். ஆனால் இது 20 அப்போ 20 தான் பெரிய நம்பர். ஆனால் கியூப் பண்ணுற நம்பர் சின்னதாக இருக்கிறதுனால 20,1.5ன்ற நம்பர் டெஃபினெட்லாம் ஆர்ல இல்லை. இப்போ 3யும் இது வந்து 3.375 போது 3.375 3 விட பெருசு தான், அதனால இது இருந்தது. இந்த நம்பர் இல்லை. அப்போ A, Bயும் B, Cயும் ஆர்ல இருக்கு. ஆனால் A, Cன்ற நம்பர் வந்து எதில் இல்லை, ஆர்ல இல்லை. ஸோ therefore R is not transitive அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது நார்மலாக நான் எந்த நம்பர் வேணாலும் வச்சு செக் பண்ணலாம்னா நம்ம செக் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் நம்பர் எடுத்து செக் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ரூ தான் நமக்கு கிடைக்கும். இதில் செக் வெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வித் ரியல் நம்பர் செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெறும் நேச்சுரல் நம்பர் யூஸ் பண்ணி ட்ரூ அப்படின்னு நம்ம எழுதவே கூடாது. ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனதான் அவங்களை நம்ம அக்செப்டே கொடுக்கணும்ல. அப்போ யார் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னு பார்த்து அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இது வந்து ஒரு பேர் நான் இங்கே எழுதியிருக்கேன். 20,3 3,1.5 20 இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுங்க, அதை நிறைய ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுப்போம். 2-3 எலிமெண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போங்க எக்ஸாம் போகும்போது. ஸோ அதே நம்பர் எடுத்து நம்ம எழுதிட்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து 3மே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால இப்படி எடுத்து எழுதிடணும். ஸோ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6ல ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் 1 2 3 given by ரிலேஷன் வந்து 1 to 2 2 to 1 அப்படின்னு செட் கொடுத்துருக்காங்க. இஸ் சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 எலிமெண்ட் இப்படி இருக்கணும். அதாவது A, A அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் 1 2 3ன்னு 3 எலிமெண்ட் செட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ ரிலேஷனில் 1 1 2 2 3 3லாம் இருந்திருக்கணும். அப்படி எந்த எலிமெண்ட்டும் இங்கே இல்லை. A, Aன்ற எலிமெண்ட்டே நம்ம கிட்ட இல்லைங்க. அதாவது 1, 1 2, 2 இதில் எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னா 3 பேருமே இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ therefore R is not reflexive அப்படின்னு எழுதிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து சிமெட்ரிக் நம்ம செக் பண்ண போகிறோம். சிமெட்ரிக் செக் பண்ணோம் அப்படின்னா சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா A, B அப்படின்னு ஒரு எலிமெண்ட் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து இஃப் A, B அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருந்தா which implies B, A கூட ஆர்ல இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க ரிலேஷன்ல பாருங்களேன், 1, 2ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதோட ரிவர்சல் 2, 1 அங்கே இருக்குல்ல. ஸோ 1, 2ன்ற ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருக்கு, which implies 2, 1ன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு. அதனால ஆர் வந்து என்னன்னு சொல்லிடலாம், சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஆர் இஸ் சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணோம்னா இஃப் A, B அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் ஆர்ல இருந்து and B, C அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் ஆர்ல இருந்தா then which implies A, Cன்ற எலிமெண்ட் ஆர்ல இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட டிரான்சிட்டிவோட ப்ராப்பர்ட்டி. இப்போ கொஸ்டின்ல 1, 2வும் 2, 1ம் இருக்கு.
அதாவது 1,2ன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு, 2,1ன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு. ஸோ இது A, B மாதிரியும் இது B, C மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க அப்போ 1,1ன்ற எலிமெண்ட் ஆர்ல இருக்கணும்ல. ஆனா 1,1ன்ற எலிமெண்ட் ஆர்ல நம்ம கிட்ட இல்ல. ஸோ இது ரெண்டும் இருக்கு, இது இல்ல இல்லையா? அப்போ therefore R is not transitive அப்படின்னு எழுதிடணும். ஸோ அதான் உங்களோட ப்ரூஃப்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ஸிவும் டிரான்சிட்டிவும் ப்ரூவ் ஆகாதுன்னு தான் ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கிடைக்குது. இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல பாருங்க. அவங்க கேட்டிருக்காங்க. Show that the relation R in the set A of all the books in the library of a college, given that R is equal to x, y, x and y have the same number of pages அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல முதல்ல நம்ம ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்ன்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடுவோம்ல. இப்போ எக்ஸ்ன்றதுல எக்ஸ் ரெண்டுமே சேம் புக்கு தான். சேம் புக்ல சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும். அதனால இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து சிமெட்ரிக் ப்ரூஃப் செக் பண்றோம். ஒய்ன்ற எலிமெண்ட் இருந்ததுன்னா அதுல எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்லயும் ஒய்லையும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருந்தா டெஃபினட்டா ஒய்லையும் எக்ஸ்லையும் கூட சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் இருந்திருக்கும். அப்போ ஒய், எக்ஸ் ஆர்ல இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆர் சிமெட்ரிக். ஃபைனலா டிரான்சிட்டிவ் செக் பண்றோம். எக்ஸ், ஒய்யும் ஆர்ல இருந்து ஒய், இசட்டும் ரிலேஷன்ல இருந்தா எக்ஸ், இசட் அங்க இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். எக்ஸும் ஒய்யும் ஆர்ல இருக்கு அப்படின்றதுனால எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஒய் அண்ட் இசட் ஆர்ல இருக்கிறதுனால ஒய் அண்ட் இசட்லயும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எக்ஸ் அண்ட் இசட்லயும் கூட டெஃபினட்டா எப்படிதான் இருந்திருக்கும், சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் இருந்திருக்கும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப எக்ஸ், இசட் வந்து ஆர்ல இருக்கு. அப்ப ஆர் டெஃபினட்டா டிரான்சிட்டிவ். ஸோ ஆர் வந்து மூணுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். Question number 8 ஒரு important question. Show that the relation R in the set A, Aல 1, 2, 3, 4, 5 கொடுத்திருக்காங்க. Given by relation வந்து A, B இந்த ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா A minus B is even நம்பரா இருக்கணும். மாடுலஸ் போட்டிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் A minus B வந்து even நம்பரா இருக்கணும். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிட்டு show that all the element of 1, 3, 5 related to each other. அதே மாதிரி all the element of 2, 4 related to each other ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. பட் நோ எலிமெண்ட் ஆஃப் 1, 3, 5 வந்து ரிலேட்டட் டு 2, 4 அப்படின்றத எழுதுங்க அப்படின்றத உங்களோட கொஸ்டின். முதல்ல இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிடலாம். இதை ரெண்டு விதமா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து தியரிட்டிக்கலாவும் நம்ம எழுதலாம், இல்லைன்னா இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்பர் யூஸ் பண்ணி எழுதலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த நம்பர் யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிலேஷன் ஆன் செட் ஏ அப்படின்னா டொமைன்லயும் 1, 2, 3, 4, 5 தான் இருக்கணும். கோடொமைன்லயும் 1, 2, 3, 4, 5 தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து A, Bன்ற எலிமெண்ட் வந்து இந்த மேப்பிங்ல வரணும் அப்படின்னா அந்த ஏயும் பியும் மைனஸ் பண்ண ஒரு ஈவன் நம்பர் வரும். அப்போ 1 கூட எதெல்லாம் மைனஸ் பண்ண ஈவன் நம்பர் வருதுன்னு பார்க்கணும். 1, 1னா 1 - 1 0 வரும். அப்போ 1, 1 கிடைக்கும். ஆனா 1ம் 2ம் கனெக்ட் ஆகாது. ஏன்னா 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணா நமக்கு ஆட் நம்பர் தானே கிடைக்கும். அதனால அதை மேப் பண்ணக்கூடாது. அப்புறம் 1 3 கூட மேப் ஆகுனா மேப் ஆகும். ஏன்னா 1, 3 வந்து மைனஸ் பண்ணா 2 கிடைக்கும். அடுத்து 1 கூட 4 மேப் ஆகாது. ஏன்னா 1ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணா 3 வரும். 3 ஒரு ஈவன் கிடையாது. அப்புறம் 1ம் 5ம் மேப் ஆகும்னா மேப் ஆகும். ஏன்னா 1ம் 5ம் மேப் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து 4 வரும். 4 ஒரு ஈவன் நம்பர். ஸோ இந்த எலிமெண்ட் வருது. அதே மாதிரி இப்போ 2ன்ற எலிமெண்ட் யார் கூட எல்லாம் மேப் ஆகும்னு பார்க்கணும். 2, 1 மேப் ஆகாது. ஏன்னா இது ஆட் நம்பர் ஆயிடும்ல. அப்போ 2, 2 மேப் ஆகும். ஏன்னா 2 - 2 வந்து 0, 0 ஒரு ஈவன் நம்பர். 2, 3 மேப் ஆகாது. 2, 4 மேப் ஆகும். ஸோ இப்படி மேப்பிங் என்னெல்லாம் நம்பர் ஆகுதுன்னு பார்த்து எழுதிக்கணும். அதே மாதிரி 3ன்றது ஒரு ஆட் நம்பர். பேசிக்கா ஒரு விஷயம், ஆட் நம்பரையும் மைனஸ் பண்ணாதான் ஈவன் நம்பர் வரும். அந்த மாதிரி ஈவனை மைனஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஈவன் நம்பர் கிடைக்கும். ஆடை ஈவனை மாத்தி மைனஸ் பண்ணோம்னா ஆட் நம்பர் கிடைக்கும். அதுதான் நமக்கு பின்னாடி ப்ரூஃப்லயுமே கேட்டிருக்காங்க. ஸோ 3 கூட 3ஐ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஸோ 3, 4 எடுக்க முடியாது. அடுத்து 3, 5. ஸோ அதே மாதிரி உங்களோட 3, 1 மேப் ஆகும். ஏன்னா 3ம் 1ம் மைனஸ் பண்ணா 2 கிடைக்கும். அதனால ஸோ அடுத்த நம்பர் 4 வந்து 2 கூட மேப் ஆகும். ஏன்னா மைனஸ் பண்ணா 2 கிடைக்குது. அப்புறம் 4 வந்து 4 கூட மட்டும் மேப் ஆகும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா 5ம் 1ம் மேப் ஆயிருக்கும். ஏன்னா 4 கிடைக்கும். அடுத்து 5 கூட 3 மேப் ஆகும். அடுத்து 5 கூட 5 மேப் ஆகும். இவ்வளோ நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பாசிபிள். ஸோ இதோட எல்லா ரிலேஷனையும் நம்ம இப்போ எழுதிட்டு இப்போ இதுக்கு வந்து சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், உங்களோட ரிஃப்ளெக்சிவ் நம்ம செக் பண்ண போறோம். முதல்ல ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் செக்கிங் அப்படின்றது வந்து ஏன்ற எலிமெண்ட் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5 எல்லாரும் இருக்காங்களான்னு பார்த்தா எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்காங்க. அதாவது 1, 1ல இருந்து
உங்களோட 5,5 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் நம்மளோட ஆர்ல இருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுல எல்லா எலிமெண்ட்டும் டெஃபினட்டா இருக்கணும். ஒருத்தர் மட்டும் இருக்காங்கன்னா நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியாது. ஒரு செட்ல என்ன எலிமெண்ட் இருக்காங்களோ அந்த எல்லா எலிமெண்ட்டும் அங்க இருந்தா தான் அது ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியும். ஸோ செகண்ட் நம்ம எழுத போறது வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ கமா பி அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருந்தா பி கமா ஏவும் அங்க இருக்கணும். அதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து 1,3 இருக்கு. அப்ப 3,1 அங்க இருக்கான்னு பார்க்கணும். இங்க இருக்கு பாருங்க. 2,4 இருந்தா 4,2 இருக்க மாதிரி எல்லா எலிமெண்ட்டுமே மாத்தி பார்க்கும்போது அங்க இருக்கு. ஸோ 1,3ன்ற எலிமெண்ட் ஆர்ல இருக்கு. அதே மாதிரி விச் இம்ப்ளைஸ் 3,1ன்ற எலிமெண்ட் கூட நம்மளோட ஆர்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை இருக்கு. அப்ப இது வந்து என்னன்னு சொல்லிடலாம், சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். இப்போ டிரான்சிட்டிவ்க்கு 2 பேர் எடுக்கணும்ல. இப்போ 1,1 1,3 எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரே மாதிரி இருக்கு. திருப்பி 1,3ன்ற எலிமெண்ட் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கு இல்லையா. ஸோ வேற ஏதாவது எலிமெண்ட் கூட நம்ம எடுக்கலாம். நீங்க எதை எடுத்தாலும் உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இப்போ 2,2ம் 2,4ம் 2,2ன்ற எலிமெண்ட் வந்து நம்மளோட ஆர்ல இருக்கு. அதே மாதிரி 2,4ன்ற எலிமெண்ட்டும் நம்மளோட ஆர்ல இருக்கு. ஸோ விச் இம்ப்ளைஸ் இந்த 2 போயிடுச்சுன்னா இங்க 2,4ன்ற எலிமெண்ட் இருக்கணும். 2,4 அங்க இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்து எழுதலாம். கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 3 கண்டிஷனுமே என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதிடலாம். இப்போ இதே கொஸ்டினை நம்பர்ஸ் யூஸ் பண்ணாம அவங்க இந்த மாதிரி செட்டே கொடுக்காம கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஸோ இது வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம்ல. இப்போ இதே மாதிரி நம்ம நம்பர்ஸே யூஸ் பண்ணாமல் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். நம்ம நம்பர்ஸ் கேட்டு நம்ம இப்படி எழுதக்கூடாதுன்னா இந்த ப்ரூஃப் நீங்கள் எழுதலாம். இது மட்டும் எழுதலாம், இதை எழுதாமல் விட்டுட்டு. இங்கே பாருங்க இது எப்படி எழுதணும்னு. ஏன்னா நம்ம லாங் ஆன்சர் போகும்போது நம்ம தியரிட்டிக்கலாக தான் எழுதுவோம் எப்போவுமே. இப்போ இது வந்து ஒரு 5 நம்பர் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து ஃபுல் நேச்சுரல் நம்பரும் இருக்குன்னா நம்மளால அதை உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா. அதனால எப்போவுமே தியரிட்டிக்கலாக தான் நம்ம எழுதுவோம். ஒரு சில ஸ்கூலில் இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக எழுத சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்கூலில் இந்த மாதிரி நம்பர் லிஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல ரிஃப்ளெக்ஸிவ் சொல்கிறேன். ஏன்ற எலிமெண்ட் ஆர்ல இருந்தா தானே அது ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஏ ஆர்ல இருக்கணும் அப்படின்னா இங்க கண்டிஷன் என்ன, அவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணா ஈவன் நம்பர் வரணும். அப்ப ஏ மைனஸ் ஏ மைனஸ் பண்ணா ரெண்டும் சேம் நம்பர் மைனஸ் பண்ணா 0 தானே வரும். 0 ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ எந்த 2 நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணா ஈவன் தான். அதனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஷன் எழுதிடணும். அடுத்து சிமெட்ரிக் எடுக்க போறோம். இஃப் ஏ பின்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் படி அப்ப ஏ மைனஸ் பியோட மாடுலஸ் வேல்யூ வந்து கண்டிப்பா ஈவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப பி மைனஸ் ஏவும் ஈவனான்னு பார்க்கணும். இப்போ ஒரு நம்பர் ஏ மைனஸ் பி மைனஸ் ஏன்னு எழுதணும்னா ஒரு மைனஸை வெளில எடுத்தா போதும்ல, மைனஸை மாத்தி எழுதுறதுக்கு. அதனால மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ ஒரு ஈவன் எழுதிக்கோங்க. ஸோ மாடுலஸ்ல இருக்கும்போது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ஒரே நம்பர் தான் வெளில வரும். அப்போ மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏனாலும் பாசிட்டிவ் ஆஃப் பி மைனஸ் ஏனாலும் ஒன்று தான். ஸோ 2 பேருமே ஈவன் தான். அப்போ ஏ ஆர்ல இருக்கு, ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு 3 எலிமெண்ட் வேணும் இல்லையா. ஒன்று பி, இன்னொன்று வந்து சி. ஸோ இங்க பாருங்க பி ஆர்ல இருக்கு அப்படின்னா ஏ மைனஸ் பி ஒரு ஈவன், சி வந்து ஆர்ல இருக்குன்னா பி மைனஸ் சி வந்து ஒரு ஈவன் தான். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஈவன் நம்பர் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன தான் வரும், ஈவன் நம்பர் தான் வரும். அப்போ ஏ மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் சி வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணா இதோட ஆன்சர் வந்து ஒரு ஸோ இது பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் வந்து இந்த ஏயும் சியும் தான் இருக்கும். அப்போ ஏ மைனஸ் சி சி ஈவன் அப்படின்னு கிடைச்சிச்சு. ஏ மைனஸ் சி ஈவன்னா சியும் ஆர்ல இருக்கு, ஏபி ஆர்ல இருக்கு, பிசியும் ஆர்ல இருக்கு, இப்போ ஏசியும் ஆர்ல இருக்கு அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் தான். 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் போட்டுடலாம். ஸோ நீங்கள் தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் எழுதியிருந்தாலும் நம்பர் யூஸ் பண்ணி எழுதியிருந்தாலும் கீழே அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 135 வந்து ரிலேட்டட் ஈச்சர் வித் த சேம் எலிமெண்ட். அதே மாதிரி 2,4ன்ற செட்டு 2,4 கூட தான் ரிலேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளோட கொஸ்டின் வந்து மாடுலஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 நம்பர் தானே நம்மளோட கொஸ்டின். அப்போ ஆட் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஈவன் நம்பர் வரும். அப்போ 135ன்றது வந்து செட் ஆஃப் ஆட் நம்பர். ஆட் நம்பர்ல இருந்து ஆட் நம்பரை மைனஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு ஈவன் கிடைக்கும். அதனால 135 வந்து டெஃபினட்டா ரிலேட்டட் வித் 135 தான். இல்லை ஃப்ரம் த ஆர்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங்ல நம்ம ஆர் எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தா 135 கூட மட்டும் தான் ரிலேட் ஆயிருக்கு. அது மாதிரி 2,4 வந்து செட் ஆஃப் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல இருந்து ஈவன் நம்பரை மைனஸ் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். அதனால 24ன்ற ஈவன் நம்பர் செட் வந்து ஈவன் நம்பர் கூட ரிலேட் ஆகும்னு எழுதிக்கணும். அது மாதிரி நோ எலிமெண்ட் ஆஃப் 135 வந்து ரிலேட்டட் வித் 2,4னா ஆடே ஈவனே மைனஸ் பண்ண ஆட் நம்பர் வரும் செட். ஸோ அந்த செட்ல வராதுன்னு எழுதிடணும். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போறோம். ஷோ தட் ஈச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இன் செட் ஏ, எல்லா இன்டிஜர்ஸும் எடுத்துக்கணும். 0 to 12 வரைக்கும் அதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. given by
2 கொஸ்டின் இருக்கு. ரெண்டுமே தனித்தனி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 இன் ஈச் கேஸ். இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். இல்ல ரைட் டவுன் த ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் 1 அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த 2 கண்டிஷன்லயும் 1ன்ற எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆக போற மத்த எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு செட்ல எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணதுன்னு பாருங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒன்னேத்த நீங்க நம்பர் பேஸ் பண்ணி எழுதலாம். 0ல இருந்து 12க்குள்ள ஏதாவது நம்பர் எடுத்து, ஸோ இப்போ வந்து 1ம் 5ம் எடுத்தோம்னா 1 மைனஸ் 5 பண்ணா 4 வருது. 4 வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 தான் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா அதை விட தியரிட்டிக்கலா எழுத கத்துக்கோங்க. எக்ஸாம்ல அவங்க கேட்குற ஓன் கொஸ்டின்ல நம்ம தியரிட்டிக்கலா எழுதுறதுக்கு தான் ஈஸியா இருக்கும். இப்போ முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல a, bன்ற எலிமெண்ட் வந்து ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா a மைனஸ் பி மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் பி வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? எப்பவுமே a, a அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது ஆர்ல இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் a பண்ணா ஆன்சர் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4ஆன்னு பார்க்கணும். ஏல இருந்து ஏவை மைனஸ் பண்ணா 0 தான் கிடைக்கும். 0 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. 0 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் எவ்ரி நம்பர் நம்மளால சொல்ல முடியும். 0 வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ a, aன்ற எலிமெண்ட் டெஃபினட்டா அந்த ஆர்ல இருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ண போறோம். சிமெட்ரிக்கோட ப்ரூஃப் வந்து a, bன்ற ஒரு எலிமெண்ட் வந்து நம்மளோட செட்டுக்குள்ள இருந்தா b, aன்ற எலிமெண்ட்டும் அதே செட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம அதை சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் a, b அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஆர்ல இருக்கு அப்படின்னாலே என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் பி வந்து டெஃபினட்டா ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருந்திருக்கும். ஸோ a மைனஸ் பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ இது ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னா a மைனஸ் பி ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 இருந்தா டெஃபினட்டா b மைனஸ் a கூட ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்கும். அது எப்படி மேம்னா இப்போ இது வந்து மாடுலஸ்ல இருக்கு. இப்போ 5 மைனஸ் 1 4. 1 மைனஸ் 5 பண்ணாலும் மைனஸ் 4 தான் வரும். மைனஸ் 4 கூட ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 தான். மைனஸ் 1 டைம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்ல. இல்லைன்னா இப்படி எழுதணும். இப்போ a மைனஸ் பி இருக்கா? இல்லைன்னா நான் ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கிறேன். b மைனஸ் a அப்படின்னு கிடைச்சிரும் உள்ள. ஸோ மாடுலஸ்ல நெகட்டிவ் இருந்தாலும் வெளில வரும்போது நம்ம அதை பாசிட்டிவ்ல தானே எழுதுவோம். அப்போ மைனஸ் ஆஃப் b மைனஸ் ஏனாலும் பாசிட்டிவ் ஆஃப் b மைனஸ் ஏனாலும் மாடுலஸ்ல ஒன்று தான். அப்போ b மைனஸ் என்ற நம்பர் டெஃபினட்டா மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஸோ இது இப்படி எழுத முடியும், இது இப்படி எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. இதுவும் ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா b, aன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருந்திருக்கும். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஆர் வந்து சிமெட்ரிக்னு என்ன பண்ணியாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போறது வந்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் நம்மளோட தேர்ட் கேஸ். டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து 2 எலிமெண்ட் எடுக்கணும். எடுத்துட்டு ஸோ இதான் நம்மளோட டிரான்சிட்டிவ். a, bன்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருந்து b, cன்னு இன்னொரு எலிமெண்ட் ஆர்ல இருந்தா அப்போ விச் இம்ப்ளைஸ் a, cன்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருக்கணும். இருந்தா அது நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ a, bயும் b, cயும் ஆர்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் b இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட முடியும் நம்ம. இதை வந்து இப்படி ஸ்டேட்மெண்ட்டா எழுதாம a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு சம் 4kன்னு சொல்லிக்கலாம். இதோட ஆன்சர் வந்து ஒரு 4ஓட மல்டிபிள் 4k1 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி b மைனஸ் சியும் இந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா b மைனஸ் சியும் ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஸோ 4k2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் 4ஆ இருந்து ஒருத்தர் 12ஆ கூட இருக்கலாம்ல. 4ஓட மல்டிபிளா இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ இது 4k1, இது வந்து 4k2. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். அப்போ a மைனஸ் பி பிளஸ் b மைனஸ் சி அப்படின்னு வரும். அப்போ இந்த பக்கம் 4k1 பிளஸ் 4k2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் பியும் பிளஸ் பியும் கட் ஆயிடும். அப்போ a மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் k பிளஸ் k. 4 வெளில எடுத்துட்டோம்னா k1 பிளஸ் k2. எப்படி பார்த்தாலும் இது ஒரு 4ஓட மல்டிபிள் தான். அப்போ a மைனஸ் சி கூட ஒரு 4ஓட மல்டிபிள் அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. அப்போ டெஃபினட்டா a, cன்ற எலிமெண்ட்டும் இந்த ரிலேஷன்ல இருந்திருக்கும். தேர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 3 ப்ராப்பர்ட்டியுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால ஸோ ஹென்ஸ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஆனால் கொஸ்டின் நீங்க முடியல. அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு செகண்ட் பார்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்குமே ஈக்குவலன்ட் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 இன் ஈச் கேஸ். 2 கேஸ்லையும் 1 கூட ரிலேட் ஆகிற எலிமெண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா?
இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட் ரிலேட்டட் டு 1 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1 என்ற எலிமெண்ட் கூட எதெல்லாம் கனெக்ட் பண்ணா அது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு 1 கூட நம்ம 5 மைனஸ் பண்ணோம்னா 4 வரும். 4 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ டெஃபினட்டா என்னன்னு சொல்லிடலாம்னா 1,5 என்ற எலிமெண்ட் என்னோட ஆர்ல இருக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 1 கூட வேற எந்த நம்பர் மைனஸ் பண்ணா 4ஓட மல்டிபிள் வரும்னு பார்க்கும்போது 1ஐயும் 9ஐயும் மைனஸ் பண்ணனா 8 வரும். 8 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஸோ 8ம் மல்டிபிள் ஆஃப் 4ஆ இருக்கிறதுனால 1,9 கூட இந்த ஆர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 1 மைனஸ் 1 பண்ணும்போதும் 0 வரும். 0 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 தான். இதை மல்டிபிள் ஆஃப் நீங்க ஃபுல்லா எழுதிக்கலாம். இது 1,1 எலிமெண்ட்டும் பிலாங்ஸ் டு அதாவது 1 கூட ரிலேட் ஆகிற மற்ற எலிமெண்ட்லாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 இந்த 9 இந்த 1 இவங்க 3 பேர் தான் ரிலேட் ஆகிறாங்க. ஸோ செட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் விச் ரிலேட்டட் டு 1 அப்படின்றது ஒரு செட்ல எழுதிடணும். அப்போ 5, 9, 1 அப்படின்ற செட் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ இதுல இந்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர் இந்த ரிலேஷன் வந்து a, bன்ற எலிமெண்ட் எடுக்கணும்னா ஏயும் பியும் ஈக்குவல் நம்பரா இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ரிஃப்ளெக்சிவ் எழுதிடலாம். ரிஃப்ளெக்சிவ் டைரக்டா a, அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இருக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதானே கண்டிஷன். a is equal to aன்றது ட்ரிவியல், இது டைரக்டாவே சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். ஸோ இது டைரக்டாவே கிடைச்சாச்சு. ஸோ சொல்லிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம செக் பண்ண போறது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. சிமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் a, bன்னு ஒரு எலிமெண்ட் வந்து நம்மளோட செட்ல இருந்தா அதுல இருந்து b, aன்ற எலிமெண்ட்டும் வந்து அங்க இருந்துச்சுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். ஸோ இஃப் a, bன்ற எலிமெண்ட் வந்து முதல்ல ஆர்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா என்ன கண்டிஷன், ஏயும் பியும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்ததுனால தான் இந்த செட்டுக்குள்ள இருக்காங்க, அதானே கொஸ்டின். ஸோ ஏயும் பியும் ஈக்குவல்னா டெஃபினட்டா பியும் ஏயும் கூட ஈக்குவல் தானே. அப்போ பியும் ஏவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா b, aன்ற எலிமெண்ட் டெஃபினெட்ல ஆர்ல இருந்திருக்கும். அப்போ a, b இருந்தா b, aயும் இருக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம டிரான்சிட்டிவ் எழுத போறோம். ஸோ டிரான்சிட்டிவ் எழுதுறதுக்கு நம்ம வந்து 3 கேஸ் எடுப்போம். a, b, b, c. ஸோ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். அதாவது இஃப் a, b அப்படின்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு அண்ட் b, c அப்படின்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். a, b ஆர்ல இருக்குன்னா நம்ம கொஸ்டின் படி ஏயும் பியும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி b, c ஆர்ல இருக்கு அப்படின்னா பியும் சியும் கூட ஈக்குவல் அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2. ஸோ 1 and 2 யூஸ் பண்ணி ஏயும் பியும் ஈக்குவல், பியும் சியும் ஈக்குவல்னா இந்த பியோட பிளேஸ்ல இந்த சியை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். அப்போ ஏயும் சியும் கூட என்னதான், டெஃபினட்டா ஈக்குவல் தான். ஏயும் சியும் ஈக்குவலா இருக்கிறதுனால a, c வந்து பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். ஸோ இந்த 2 எலிமெண்ட்டும் இருக்கு, a, cயும் இருக்கு. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், தேர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டிரான்சிட்டிவ் ப்ரூவ் ஆயிடுச்சு. மூணுமே ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால ஹென்ஸ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு எழுதிட முடியும். இது மட்டும் இல்லாம கொஸ்டின்ல தி எலிமெண்ட் ரிலேட்டட் டு 1 கேட்டிருக்காங்க 2 கேஸ்க்கும். ஸோ அதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இதுல கேட்டிருக்காங்க செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல கண்டிஷன் படி 2 எலிமெண்ட் வந்து இந்த ரிலேஷன்ல வரணும்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும்ன்றதானே கண்டிஷன். அப்போ 1 கூட ஈக்குவலா இருக்கிற எலிமெண்ட் வந்து 1 மட்டும் தான். அப்போ 1ம் 1 தான் ஈக்குவல், மற்ற நம்பர் நம்ம வந்து எடுக்க முடியாது. அதனால இங்க வந்து 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதே மாதிரி ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு கேட்டாலும் இதே தான் ஆன்சர் பண்ணணும். செட் ஆஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் எலிமெண்ட்னாலும் இப்படியே தான் ஆன்சர் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதே மாதிரி தான் நம்ம எழுதியிருந்தோம். ஆனால் ஈக்குவலன்ட் கிளாஸ் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 அப்படி கூட நம்ம எழுதலாம். இதுல ஏன் 3 நம்பர் எழுதிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அடுத்த நம்பர் எழுதல அப்படின்னா, ஏன்னா அவங்க கொஸ்டின்ல வந்து ஏன்ற செட்ல 0ல இருந்து 12 வரைக்கும் தான் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ இது வந்து மைனஸ் பண்ணா 4 வருது, இதை மைனஸ் பண்ணா 8 வருது. அடுத்து மைனஸ் பண்ணா 12 வந்தா கூட அது வந்து மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஆனா 12 வரணும்னா 1ல 13 மைனஸ் பண்ணாதானே 12 வரும். 13ன்ற எலிமெண்ட் நம்ம செட்டுக்குள்ள இல்ல பாருங்க, அதனாலதான் அது எடுக்கல. இந்த செட்டுக்குள்ள யாரெல்லாம் மைனஸ் பண்ணா 4 மல்டிபிள் வராங்களோ அவங்கள மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதை ஈக்குவலன்ட் கிளாஸ்னும் கேட்கலாம், செட் ஆஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ்னும் கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலேஷன் சொல்லி இங்க வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும், நீங்க ஓன்ல கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ரிலேஷன் எழுதணும், அது சிமெட்ரிக் மட்டும் ட்ரூ வரணும், ரிஃப்ளெக்சிவ்க்கும் டிரான்சிட்டிவ்க்கும் ஃபால்ஸ்ன்னு வரணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ நம்ம ஒரு செட் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, இந்த ஏன்ற செட்ல 5, 6, 7 அப்படின்னு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்றேன். டிஃபைன் ரிலேஷன்
ஸோ ரிலேஷன்ல 2 எலிமெண்ட் எடுத்துக்க போறோம். என்ன எலிமெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5,6ன்ற எலிமெண்ட்டும் 6,5ன்ற எலிமெண்ட்டும் எடுக்கிறோம். இது ஏன் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, சிமெட்ரிக் எனக்கு வந்து ட்ரூ வரணும்ல, அதனால 5,6 இருக்கு, அங்க 6,5யும் இருக்கு. அப்போ அது சிமெட்ரிக் ட்ரூ தானே, அதனால அப்படி எடுத்திருக்கோம். நீங்க 6,7ம் 7,6 கூட எடுக்கலாம். இங்க வேற ஏதாவது 3 நம்பர் கூட எடுத்துக்கலாம். சரி, சிமெட்ரிக் ட்ரூ வருது, ஆனா ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ் தான். ஏன்னா 5,5 6,6 7,7 யாருமே இங்க இல்ல, அதனால ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ். டிரான்சிட்டிவும் ஃபால்ஸ் தான். 5,6ம் 6,5யும் இங்க இருக்கு. ஸோ இந்த 6 ஒரே மாதிரி இருக்கிறதுனால 5,5 இங்க இருந்திருக்கணும், ஆனால் 5,5 இங்க இல்ல, அதனால டிரான்சிட்டிவ் ஃபால்ஸ்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சரியான எக்ஸாம்பிள் நம்ம எழுதிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல டிரான்சிட்டிவா இருக்கணும், பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக். ரிஃப்ளெக்ஸிக்கும் சிமெட்ரிக்கும் ஃபால்ஸ் வரணும், டிரான்சிட்டிவ் மட்டும் ட்ரூ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் எழுத போறோம். இது ஆல்ரெடி நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட இதுதான் நான் எழுத போறேங்க. ஸோ கன்சிடர் அ ரிலேஷன் ஆர் இன் அ ரியல் நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு ரிலேஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் ரியல் நம்பர்ல. ஸோ ரிலேஷன் ஆர் இன் ஆர். ஸோ என்னோட ஆரோட ரிலேஷன் வந்து a,bன்னு ஒரு எலிமெண்ட் என் செட்டுக்கு வரணும் அப்படின்னா a should be less than b அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனாதான் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா ரிஃப்ளெக்சிவ் ட்ரூன்னு வரும். ஏன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பி அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் வந்து என்ன ஆயிடும்னா ஃபால்ஸ் ஆயிடும். நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ் ஆயிடும். சிமெட்ரிக் வந்து a லெஸ் தென் b இருந்தா b லெஸ் தென் ஏவா டெஃபினட்டா இருக்காது, ஏன்னா b வந்து கிரேட்டர் தென் ஏவா தான் இருக்கும். அப்போ சிமெட்ரிக்கும் ஃபால்ஸ் ஆயிடும். ஆனால் டிரான்சிட்டிவ் ட்ரூ வரும். a லெஸ் தென் b, b லெஸ் தென் c இருந்தா ஏயும் சியும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதனால டிரான்சிட்டிவ் மட்டும் ட்ரூ கிடைக்கும். ஸோ அதனால இதை எடுத்துக்கலாம். இதோட எல்லா எக்ஸாம்பிளும் நம்ம இந்த கொஸ்டின்லேயே ஃபர்ஸ்ட் 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம், அதுல இருந்து கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம், இல்லை நம்மளும் இந்த மாதிரி ஓனா எழுத முடியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ வரணும், சிமெட்ரிக்கும் ட்ரூ வரணும், டிரான்சிட்டிவ் மட்டும் ஃபால்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன்னு ஒரு செட்ல 3 எலிமெண்ட் எடுத்திருக்கேன், 4 6 8 அப்படின்னு. ரிஃப்ளெக்சிவ் வரணும்னா இந்த எலிமெண்ட் அதே நம்பரோட கனெக்ட் ஆயிருக்கணும், அதனால 4 4 6 6 8 8 எழுதிக்கோங்க, அப்பதான் ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ வரும். அடுத்து சிமெட்ரிக்கும் ட்ரூ வரணும். இப்போ 4,6ன்னு ஒரு எலிமெண்ட் எழுதுனா 6,4ன்னு ஒரு எலிமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால இது சிமெட்ரிக்னு சொல்லிட முடியும். இப்போ டிரான்சிட்டிவ் வந்து நாட் டிரான்சிட்டிவ்னு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 எலிமெண்ட் எழுதி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா டிரான்சிட்டிவ்னு ட்ரூன்னு கிடைச்சிருது, ஏன்னா எந்த 2 எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணாலும் தேர்ட் எலிமெண்ட் அங்கே இருக்கு. ஆனால் நம்ம நாட் டிரான்சிட்டிவ் தானே ப்ரூவ் பண்ணோம், அதனால எக்ஸ்ட்ரா இன்னொரு எலிமெண்ட் எழுதிக்கிறோம். நான் 6,8ன்னு ஒரு எலிமெண்ட் நான் உள்ள இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பா 8,6 இன்செர்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு சிமெட்ரிக் ட்ரூ வரணும்ல. ஸோ 6,8ம் 8,6 எழுதிக்கிட்டோம். இப்போ 4,6ம் 6,8ம் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 4,6ன்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு, 6,8ன்ற எலிமெண்ட்டும் நம்ம கிட்ட ஆர்ல இருக்கு. ஆனா 4,8ன்ற எலிமெண்ட் நம்ம கிட்ட ஆர்ல இருக்கான்னு பாருங்களேன். 4,8 நம்ம எழுதவே இல்லை, ஸோ இது ஆர்ல கிடையாது, அதனால டிரான்சிட்டிவ் மட்டும் என்னவா இருக்கு, ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இதுக்கான சரியான எக்ஸாம்பிள் நம்ம எழுதிட்டோம். இதே மாதிரி 4 and 5 வந்து நீங்க உங்களோட ஓன் எக்ஸாம்பிள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். Show that the relation R in a set A of points in a plane given by R என்ற ரிலேஷன்ல அந்த பாயிண்ட் வரணும் அப்படின்னா, இப்போ PQன்ற பாயிண்ட் வரணும்னா distance of a point P from the origin is same as distance of a point Q from the origin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரிஜின் அப்படின்னா 0,0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ P, Q அப்படின்னு 2 பாயிண்ட் இப்போ கிராஃப் ஷீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பாயிண்ட்டும் வந்து நம்மளோட ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா ஓல இருந்து பியோட டிஸ்டன்ஸ், அதாவது ஓபி அப்படின்ற டிஸ்டன்ஸும் ஓல இருந்து கியூவோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கணுமா. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த எலிமெண்ட் வந்து இங்க வரும். அதுதான் இங்க சென்டென்ஸ்ல எழுதியிருக்காங்க. நீங்க கொஸ்டின் எழுதும் போது ஒரு லைனை சென்டென்ஸ்ல எழுதினாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓகேன்னு எழுதினாலும் ஓகே தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் பி ஃப்ரம் த ஆரிஜினும் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் கியூ ஃப்ரம் த ஆரிஜினும் சேமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ரிலேஷன்ல வரும்ன்றதான் கொஸ்டின். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஷோ தட் செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு பி is a circle passing through P இருக்கும் with a origin as a center அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த ஈக்குவலன்ட் கிளாஸ் நம்ம எழுதணும்ல, இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் அந்த மாதிரி இந்த Pன்ற பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகுற பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா அது ஒரு சர்க்கிள் தான் வரும். நம்ம ஆரிஜின் வந்து சென்டரா வச்சுக்கிட்ட அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது முதல்ல 3 ப்ராப்பர்ட்டியும் கரெக்டா வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஒரே எலிமெண்ட்டை வந்து திருப்பி எழுதுறது தானே நம்மளோட ரிஃப்ளெக்சிவ். சேம் நம்பர் அதே நம்பர் கூட ரிலேட் ஆகுறதுன்னு சொல்றது.
அப்போ P, P அப்படின்ற எலிமெண்ட் வந்து Rல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். டெஃபினட்டா இருக்கும்ல. ஏன்னா Oல இருந்து Pயோட டிஸ்டன்ஸும் திருப்பியும் Oல இருந்து Pயோட டிஸ்டன்ஸும் டெஃபினட்டா சேம் தான். ஒரே பாயிண்ட் அப்போ ஆரிஜின்ல இருந்து அது சேம் தூரத்துல தான் இருக்கும். இதை நீங்க இப்படியும் எழுதலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தேர்ஃபோர் R இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் ப்ரூஃப் நம்ம எழுத போறோம். சிமெட்ரிக் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ P, Q அப்படின்ற பாயிண்ட் என்னோட ரிலேஷன்ல இருந்தா Q, Pயும் அந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா போதும் இல்லையா? சரி, P, Q அந்த ரிலேஷன்ல இருக்குன்னா நம்மளோட கொஸ்டின் படி என்ன அர்த்தம்? OPயோட டிஸ்டன்ஸும் OQவோட டிஸ்டன்ஸும் சேம்னு அர்த்தம். OPயும் OQவும் சேம் அப்படின்னா OQவும் OPயும் கூட கண்டிப்பா சேம் டிஸ்டன்ஸ்ல தானே இருப்பாங்க. அப்ப Q, Pன்ற எலிமெண்ட் டெஃபினட்டா என்னோட Rல இருந்திருக்கும். ஸோ P, Qன்ற பாயிண்ட் Rல இருந்தா Q, P கூட Rல இருக்கு. அதனால R is symmetric அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ சிமெட்ரிக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போறது டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம 2 எலிமெண்ட் எழுதணும். இஃப் P, Q அப்படின்ற 2 பாயிண்ட் வந்து Rல இருக்கு. அதே மாதிரி Q, R அப்படின்ற பாயிண்ட்டும் இல்ல வேற ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? Sன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா Rன்ற ஆல்பபெட் நம்ம நிறைய யூஸ் பண்றதுனால. P, Qன்ற ஒரு 2 பாயிண்ட் ரிலேஷன்ல இருக்கு. Q, Sன்ற பாயிண்ட்டும் என்னோட ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ல இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? OPயோட லென்த்தும் OQயோட லென்த்தும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். Q, S Rல இருக்கு அப்படின்னா OQவோட லென்த்தும் OSோட லென்த்தும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது இந்த OQக்கு பதிலா OSன்றது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்க முடியும். அப்போ OP is equal to OS அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆரிஜின்ல இருந்து Pயும் ஆரிஜின்ல இருந்து Sம் கூட சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம சொல்லிடலாம் P, S டெஃபினட்டா என்னோட ரிலேஷன்ல இருந்திருக்கும். PQ இருக்கு, QSம் இருக்கு. இப்ப PSம் இருக்கு நமக்கு கிடைச்சிருச்சுல. நம்ம சொல்லிடலாம் டெஃபினட்டா நம்மளோட R is transitive. Transitive வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு? ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 3 கண்டிஷனுமே ப்ரூவ் ஆயிருக்கு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே ப்ரூவ் ஆனதுனால இது டெஃபினட்டா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். இதுல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஃபர்தர் ஷோ தட் தி செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P is a circle. அதாவது P கூட ரிலேட் ஆகிற மற்ற எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணா சர்க்கிள் வரும். ஆரிஜின் வந்து நம்ம சென்டரா எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எழுதிருங்க. இப்போ செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா it will be those points whose distance from the origin is same as OP அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இங்க Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப்ல Oல இருந்து P வந்து 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. P கூட யார் ரிலேட் ஆகுனா அதே 5 சென்டிமீட்டர்ல ஆரிஜின்ல இருந்து இருக்கிறவங்க தான் கனெக்ட் ஆவாங்க. இப்போ Oல இருந்து Q வந்து 5 சென்டிமீட்டரா தான் Pயும் Qவும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி OP கூட கனெக்ட் ஆகுறவங்க எல்லாரும் டெஃபினட்டா ஆரிஜின்ல இருந்து 5 சென்டிமீட்டராகவே இருப்பாங்களே. அப்போ P கூட கனெக்ட் ஆகிற ரிலேட் ஆகிற எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா அவங்க எல்லாரோட டிஸ்டன்ஸும் இந்த OPன்ற டிஸ்டன்ஸுக்கு சேமா தான் இருக்கும். அந்த OPன்றது தான் ஆக்சுவலா நம்மளோட ரேடியஸா இருந்திருக்கும். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு சர்க்கிள் தான் கிடைக்கும். வித் சென்டர் வந்து ஆரிஜினா இருக்கும். அதை தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன் இன் செட் A. செட் A ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ், எல்லா ட்ரையாங்கிள்ஸும் இருக்கு. இதோட ரிலேஷனோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. T1, T2 ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து அந்த ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா T1 இஸ் சிமிலர் டு T2 இருக்கணும். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிலேஷன்ல எடுத்துப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ரிஃப்ளெக்சிவ்னா ஒரே மாதிரியான எலிமெண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். இப்போ T1 அப்படின்ற ட்ரையாங்கிளும் T1ன்ற ட்ரையாங்கிளும் கனெக்ட் ஆகுமா, இந்த ரிலேஷன்ல வருமானு கேட்டா T1 அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் டு T1 தான். எவ்ரி ட்ரையாங்கிள் சிமிலர் டு இட் செல்ஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எவ்ரி ட்ரையாங்கிள் சிமிலர் டு இட் செல்ஃப் அப்படின்றதுனால T1, T1 கண்டிப்பா இந்த ரிலேஷன்ல வரும். அப்போ R இஸ் ரிஃப்ளெக்சிவ் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது சிமெட்ரிக். சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இஃப் T1, T2 அப்படின்ற ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து என்னோட ரிலேஷன்ல இருந்தா T2, T1 அந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா அதுதான் உங்களோட சிமெட்ரிக். T1, T2 ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் படி T1 வந்து similar to T2. நீங்க வந்து இந்த சென்டென்ஸ்ல கூட T1 is similar to T2 அப்படின்னு எழுதலாம். இல்ல இந்த மாதிரி சிமிலர் ஓட டினோஷனும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் 1ம் ட்ரையாங்கிள் 2ம் சிமிலர் அப்படின்னா ட்ரையாங்கிள் 2ம் ட்ரையாங்கிள் 1ம் கூட டெஃபினட்டா இப்படிதான் இருக்கும், சிமிலரா தான் இருக்கும்.
அப்ப T2, T1 அப்படின்ற ரெண்டு ட்ரையாங்கிளும் டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ல வரும். therefore RS என்னன்னு சொல்லிடலாம், சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சிமெட்ரிக் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போறது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல வந்து ரெண்டு பேர் எடுக்கணும். இஃப் T1, T2 அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து நம்மளோட ரிலேஷன்ல இருக்கதா எடுத்துக்கலாம். அதே மாதிரி T2, T3 அப்படின்ற ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்மளோட ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். T1 T2 ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா T1 வந்து similar to T2 அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. T2வும் T3யும் இந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா T2 வந்து similar to T3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ T1ம் T2வும் சிமிலர், T2க்கு T3 சிமிலர். அப்போ டெஃபினட்டா T1ம் T3யும் கூட எப்படி தான் இருப்பாங்கன்னா சிமிலரா தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2ன்னு சொல்லிட்டு T1 சிமிலர் டு T3 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ T1ம் T3யும் சிமிலரா இருக்கிறதுனால T1, T3 அப்படின்ற எலிமெண்ட் கண்டிப்பா Rல இருந்திருக்கும். therefore R is transitive. So hence R is an equivalence relation அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Consider the three right angle triangle T1 with the sides 3, 4, 5. மூணு right angle triangle எடுத்திருக்கோம். இதோட sides வந்து 3, 4, 5 first triangleக்கு. T2 with the side 5, 12 and 13. So 5, 12, 13. Right angle triangleன்றதால hypotenuseல பெரிய நம்பர் போட்டிருக்கேன். அது மாதிரி T3 triangle 3க்கு வந்து 6, 8, 10 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துட்டோம். இவங்க மூணு பேர்ல யாரு வந்து ரிலேட்டட் அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளோட கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ரிலேட்டட்னா யாரு ரெண்டு பேரும் சிமிலரோ அவங்க தானே ரிலேட்டட். ஸோ நமக்கு தெரியும் கிளாஸ் 10ல நம்ம படிச்சது இன் சிமிலர் ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ அப்படின்றத படிச்சிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இது வந்து 3, 4, 5 இருக்கு. இங்க வந்து 6, 8, 10 இருக்கு. அப்போ 3 divided by 6, 4 divided by 8, 5 divided by 10 பண்ணும்போது இது எல்லாமே கேன்சல் ஆகி 1/2, 1/2, 1/2 அப்படின்னு கிடைக்குது. இவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலா இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போதும் சேம் ரேஷியோ கிடைக்கல. இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போதும் சேம் ரேஷியோ கிடைக்கல. T1ம் T3யோட சைட்ஸ் மட்டும் தான் சேமா கரஸ்பாண்டிங்கா சேம் ரேஷியோல இருக்கு. அப்ப T1, T3 ரெண்டு பேரும் சிமிலரா இருக்கிறதுனால T1, T3 தான் வந்து ரிலேட்டட் அப்படின்னு எழுதிடணும். ஸோ T1 ரிலேட்டட் டு T3ன்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. 13th question பார்க்கலாம். Show that the relation R defined in the set A of all the polygons. Polygonsனா number of sides countable அர்த்தம். The closed figure made up of line segment அப்படின்னு சொல்லலாம். 3 sides இருந்தா triangle, 4 sides இருந்தா quadrilateral சொல்றோம்ல. ஒரு closed figure line segmentஆல made up ஆயிருந்தா அதுக்கு பேரு polygons. ட்ரையாங்கிள், பென்டகன், ஹெக்ஸகன் எல்லாமே பாலிகன் தான். சர்க்கிள் வந்து பாலிகன்ல வராது. அது க்ளோஸ்டு தான். நான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கிடையாதுனால பாலிகன்ல வராது. இப்போ ரெண்டு பாலிகன் ரிலேட் ஆகணும் அப்படின்னா P1 and P2 have சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ல வந்துருவாங்க. ஒன்னு ரெண்டுமே குவாட்ரிலேட்டரா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ட்ரையாங்கிளா இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Then what is a set of all the elements A related to the right triangle T with the side 3, 4, 5? இப்போ ட்ரையாங்கிள் கூட ரிலேட் ஆகுற ரிமைனிங் மற்ற எலிமெண்ட்ஸ் யாருன்றதையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ண போறோம். இப்போ P1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான பாலிகன்ஸ். சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்ததுன்னா அவங்க அந்த ரிலேஷன்ல வருவாங்கன்னு தானே சொன்னாங்க. ரெண்டு பாலிகனும் ஒரே மாதிரியான பாலிகன் எடுக்கும்போது டெஃபினட்டா சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கும். அதனால அவங்க ரிஃப்ளெக்ஷன் சொல்லிடலாம். அடுத்து செக்கிங் சிமெட்ரிக் பண்றோம். இப்போ P1, P2 அப்படின்ற ரெண்டு பாலிகன் அந்த ரிலேஷன்ல இருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்தது. P1க்கும் P2க்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்தா P2க்கும் P1க்கும் கூட சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கும். அப்போ P2, P1 டெஃபினட்டா Rல இருந்திருக்கும். R சிமெட்ரிக். இதே மாதிரி டிரான்சிட்டிவ் செக் பண்ணதுக்கு ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். P1, P2, P2, P3 ரெண்டு பேரும் ரிலேஷன்ல இருக்காங்கன்னா P1, P2ல சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்துச்சு. P2லயும் P3லயும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்துச்சு. ஸோ கம்பேர் பண்ணும்போது 1லையும் 3லையும் கூட சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருந்திருக்கணும். அப்போ P1, P3யும் ரிலேஷன்ல இருக்கு. ஸோ R இஸ் சிமெட்ரிக். மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ கொஸ்டின்ல அவங்க கேட்டிருந்தாங்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூட கனெக்ட் ஆகுற மற்ற ரிலேட் ஆக போற பாலிகன்ஸ் யாருன்னு கேட்டாங்க. இதுல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஸ்கேலன் ட்ரையாங்கிள்ன்றது வந்து நம்மளோட கொஸ்டினே கிடையாது. சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்தாலே ரிலேட் ஆயிடுவாங்க. ஸோ 3 சைட் இருந்தா ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் கூட எந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்தாலும் அது கனெக்ட் ஆயிடும் இல்லையா? அப்போ செட் ஆஃப் ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஆன்சர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். Let L be the set of all the lines in XY plane. R be the relation in L defined. L1, L2 ரெண்டு லைன் வந்து இந்த ரிலேஷன்ல வரணும்னா L1 is parallel to L2 இருக்கணும். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் காமிங்க. அதே மாதிரி செட் ஆஃப் லைன்ஸ் ரிலேட்டட் டு இந்த லைன் என்னன்றதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்க்குறோம். ரிஃப்ளெக்சிவ்ல ரெண்டும் சேம் லைனா இருந்தால் தான் நம்ம அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா?
ஸோ L1, வந்து பிலாங்ஸ் டு ஆர் ஆனால் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா எவ்ரி லைன் வந்து பேரலல் டு இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால இது ரிஃப்ளெக்சிவ் தான். அடுத்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ண போறோம். L1, L2 ரெண்டு லைன் ஆர்ல இருக்கு அப்படின்னா L1 parallel to L2. L1 parallel to L2னா டெஃபினட்டா L2வும் parallel to L1 இருக்கும் இல்லையா? அதனால L2, L1 அந்த ஆர்ல இருக்கு. அதனால ஆர் இஸ் சிமெட்ரிக். அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் பார்க்க போறோம். L1, L2 நம்மளோட ரிலேஷன்ல இருக்கு. L2, L3யும் நம்மளோட ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னும் போது L1 parallel to L2, L2 parallel to L3. அப்ப மூணு லைனுமே பேரலலா டிரா ஆயிடும். அப்ப L1, L3 கூட டெஃபினட்டா பேரலலா தான் இருப்பாங்க. அதனால ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். மூணுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதால இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் த லைன்ஸ் ரிலேட்டட் டு y is equal to 2x plus 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ y is equal to mx plus c அப்படின்னு நம்ம ஒரு லைனோட ஈக்குவேஷனை சொல்லுவோம். இதுல mன்றது வந்து ஸ்லோப். எப்பவுமே பேரலல் லைன்ஸோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதனால கொஸ்டின்ல வந்து ரெண்டு பேரலல் லைனா இருந்தா தானே அவங்க ரிலேட் ஆவாங்க. அப்ப இதுக்கு பேரலலா இருக்க இன்னொரு லைன் யாருன்னு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ y is equal to mx, ஏன்னா mன்றதா நம்மளோட ஸ்லோப், mx plus cன்றதான் ஒரு லைன் பேசிக்கா. அப்ப இவங்க கூட ரிலேட் ஆக போற லைன் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ன்றதான் நம்மளோட ஸ்லோப் அப்படியே தான் வரும். அப்ப 2x plus இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4க்கு பதிலா எந்த நம்பர் வேணாலும் வந்திருக்கலாம். அப்போ y is equal to 2x plus c இந்த பேட்டர்ன்ல இருக்க எல்லா லைனும் இந்த லைன் கூட என்ன ஆகும், கனெக்ட் ஆகும், அதாவது ரிலேட் ஆகும் நம்ம சொல்லிடலாம். இது ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4னு எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ரிலேஷன்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 எல்லாமே இருக்கிறதுனால இது டெஃபினட்டா ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ தான். சிமெட்ரிக் பார்க்கும்போது ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ வந்துருச்சு. சிமெட்ரிக் பார்க்க போறோம் நம்ம. சிமெட்ரிக்ல இங்க 1, 2 இருக்கு. ஆனா 2, 1 இருக்கான்னு பாருங்க, ரிலேஷன்ல இல்ல. அதனால சிமெட்ரிக் ஃபால்ஸ். அப்ப நாட் சிமெட்ரிக் அப்படின்னு வரணும். ஸோ நாட் சிமெட்ரிக்ன்ற ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களோட பி ஆப்ஷன்ல நாட் சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சிட்டிவ் வந்து ட்ரூ தான் வருது. 1, 2வும் 2, இருக்கு. கம்பேர் பண்ணா 1, 2 அங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி 3, 3, 3, 2 இருக்கு. திருப்பி 3, 2 இருக்கு. ஸோ டிரான்சிட்டிவ் ட்ரூ தான் வருது. ரிஃப்ளெக்ஷன் டிரான்சிட்டிவ் ட்ரூ, சிமெட்ரிக் மட்டும் ஃபால்ஸ். பி ஆப்ஷன் சரியா இருக்கு. 16th கொஸ்டின்ல இங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ வந்து b - 2ன்னு எடுத்துக்கணும். பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ல 6 விட பெரிய நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட 7, 8, 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பிக்கு எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஏவை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. ஏக்கு வந்து அவங்க என்ன ரூல் கொடுத்துருக்காங்க, b - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b - 2 அப்படின்னா முதல்ல இப்போ பிக்கு a, bன்றதான் என்னோட எலிமெண்ட், அதை நம்ம மாற்றவே முடியாது. இப்போ a, bல இப்போ ஃபர்ஸ்ட் பியோட எலிமெண்ட் தான் கொஸ்டின்ல வந்து இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிக்கு 7 எடுத்தா பியோட பிளேஸ்ல 7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா ஏக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். 7 - 2 என்னது 5. அப்போ 5, 7ன்ற எலிமெண்ட் அங்க இருக்கு. அடுத்து நான் பிக்கு 8ன்ற எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ 8 - 2 போட்டா இங்க 6 கிடைக்கும். அடுத்த நம்பர் 9 எடுக்கிறோம் பிக்கு அப்படின்னா இங்க 9 - 2 பண்ணா 7 வரும். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட் எல்லாமே என்னோட ரிலேஷன்ல இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ 6, 8ன்ற எலிமெண்ட் வந்து நம்மளோட சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இது இப்படிதான் எழுதி பார்க்கணுமான்ட்டு இல்லை, இதை நம்ம டைரக்டா கூட சொல்லலாம். இப்போ இந்த -2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஏவை இங்க கொண்டு வந்தோம்னா b - a பண்ணா 2 வரணும். அப்போ ஏயும் பியும் மைனஸ் பண்ணா 2 வரணும். இது பாருங்க 1 தான் வருது. இதை மைனஸ் பண்ணா 5 கிடைக்குது. இதை மைனஸ் பண்ணா 2 கிடைக்குது. அப்போ ஏக்கும் சிக்கும் தான் 2 வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பியோட வேல்யூ 6 விட பெருசா இருக்கணும்ல. இதுல பி பாருங்க 4 இருக்கு. அதனால இது ராங். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எழுதி 6, 8 தான் எனக்கு ஆன்சர்ல வந்திருக்கு. அதனால சி ஆப்ஷன் அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். எப்படி பண்ணாலும் உங்க ஆன்சர் கரெக்ட் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.